காதலை தவிர வேறொன்றும் இல்லை, காதலை தவிர வேறொன்றும் இல்லை, காதலை தவிர வேறொன்றும் இல்லை, காதலை தவிர வேறொன்றும் இல்லை. Kenny, Kenny boys, Kenny, Kenny boys. பிடிக்கும் பிடிக்கும் school love பிடிக்கும், பிடிக்கும் பிடிக்கும் college love பிடிக்கும், பிடிக்கும் பிடிக்கும் marriage love பிடிக்கும், பிடிக்கும் பிடிக்கும் old age love பிடிக்கும். காதலை தவிர வேறொன்றும் இல்லை, காதலை தவிர வேறொன்றும் இல்லை, காதலை தவிர வேறொன்றும் இல்லை, காதலை தவிர வேறொன்றும் இல்லை. காதல் 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 ரொம்ப பிடிக்கும், காதல் காதல் ரொம்ப பிடிக்கும், காதல் பிடிக்கும் காதல் பிடிக்கும், காதல் பிடிக்கும் காதல் பிடிக்கும். Kenny, Kenny boys, Kenny. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கள, இது காலையில் 10 மணி இல்லை, இப்போ மணி 7. எல்லோரும் எங்கே ஓடுறோம், ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். சென்னையில் வாழ்கிற மனுஷனுடைய வாழ்க்கை இப்படி தாங்க டென்ஷனாக போய்கிட்டே இருக்குது. சென்னையில் வீட்டை விட்டு வெளியே வர்ற ஒவ்வொருத்தனும் எப்படி இருக்கான்னு தெரியுங்களா? நீங்களே பாருங்கள். வரேன் சொல்கிறல சார், வைங்க. எதுக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணுறீங்க? நீங்கள் ஃபோனை வைங்க ஃபஸ்ட்டு, டென்ஷன் பண்ணாதீங்க. சார் ஒரு தடவை சொல்ல புரியாத, ஏன் சார் திரும்ப போய் டென்ஷன் பண்ணுறீங்க? ஏன் இப்படி கால் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க? சார் காலங்காத்தால டென்ஷன் பண்ணாங்க சார். நானே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன். சீக்கிரம் போன் வைங்க சார். புரிஞ்சுக்க சாந்தி, ப்ளீஸ் சொன்னா கேளு. சாந்தி சாந்தி சாந்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. ஏன் சார் சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் வரேன் சொல்றேன் சார், என்ன டென்ஷன் பண்ணாதீங்க சார், வைங்க சார். ரொம்ப டென்ஷன் பண்ணாத, ரொம்ப டென்ஷன் பண்ணா நான் வேலைக்கு வர மாட்டேன். வரவே வேணாடா, என்ன டென்ஷன் பண்ணாம இரு, அது போதும். ஆர்டர் கொடுத்துட்டீங்களா? ஹாஃப் அன் ஹவர்ல வந்துரும் சார். சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க. நான் சொல்லிதானே தாவடிச்சிட்டு இருக்கேன். டெத் வீட்ல இருக்க சார். ஃபோன் பண்ணி டென்ஷன் பண்ணாங்க சார். என்ன எப்ப பார்த்தாலும் காசு டென்ஷன் பண்ணிட்டே இருக்க. என்ன டென்ஷன் பண்ணாதடா, உன்னை ஜூஸ் புரிஞ்சிருவேன். புரிஞ்சிரடா பாத்துடா. சும்மா சும்மா காசு கேட்டா எங்கயா போறது? வையா போன. டென்ஷன் பண்ணாத, டென்ஷன் பண்ணாதீ, டென்ஷன் பண்ணாதடா, டென்ஷன் பண்ணாதீங்கடா. இப்படி செல்ஃபோனை போட்டு உடைக்கிற அளவுக்கு டென்ஷனோட தாங்க சென்னையில் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டென்ஷன் இல்லாமல், ஒரி இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்கிற ஒரு குரூப் சென்னையில் இருக்குது. அவங்க யார் தெரியுங்களா? நீங்களே பாருங்கள். Kenny, Kenny boys, Kenny,
Kitty boys, rock your body now, dating matters. Girls, we gonna make him flatter. Searching for the beauty 16. We are the king. Flipping, gotta say that thing. Come on, girls, yeah, say my name. I told ya, I'm the king. Let me give you my ring. We a superstar, and with the Modi part, I'm number one that you should love. Kitty boys. இந்த யூனிஃபார்ம் போட்ட பசங்களோட சந்தோஷத்தையும் கெடுக்கிறதுக்கு ஒரு வில்லன் இருக்கான். அவன் யார் தெரியுங்களா? என்னடா வில்லன் சொல்லிட்டு ஒரு 5 வயசு குழந்தைய காட்டணுன்னு பார்க்குறீங்களா? இந்த பையனுக்கு இப்போ வயசு 20. ஆனால் இந்த பயப்புள்ள 5 வயசுலேயே என்ன வில்லத்தனமான வேலை செஞ்சுருக்கான் தெரியுங்களா? இந்த நாட்டில் காதலி கிடைக்கிறதும் பிரச்சனையாக இருக்குது, காதலிக்கிறதுக்கும் பிரச்சனையாக இருக்குது. இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த காதலிக்கிறவங்கள துரத்துனா அவங்க எங்கெங்கே போவாங்க? ஓடுற ட்ரெயினில் விழுந்து சாகிறது வரை ஒரு வழியே இல்லை. மற்றவங்களாம் துரத்து இருக்கட்டும், இந்த 5 வயசு பையன் ஏங்க இவங்க மேலே கல்ல தெரியுறான்? கேட்கணும்னு தோணுதில்ல? இந்த கேள்விக்கான பதிலை இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வருஷத்தில் உட்காந்துருக்கான் பாருங்க, இவன் தாங்க அந்த சின்ன பையன். 5 வயசுலேயே இவங்களுக்கு மேலே கல்லெடு தெரிஞ்சானே, அவன் இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன ஊர் கதையெல்லாம் அப்புறம் பேசலாம். உன் பொண்ணு பீச் என்ன பண்றேன்னு டிவில காட்டுறான், வந்து பாரு. என் புள்ள காலேஜ் போயிருக்கா. காலேஜுக்குலாம் ஒண்ணும் போகல, காலேஜுக்கு போறேன்னு போயிட்டு லவ் பண்ணிட்டு தெரியறா. வீட்டுக்கு மெதுவா போலாம், என்ன அவசரம்? ஏய் மம்மி கால் பண்றாங்க. என்னன்னு கேளு. ஹலோ சொல்லுங்க மம்மி. எங்கடி இருக்கற? காலேஜ்ல இருக்க மம்மி. நீ காலேஜுக்குலாம் போகலடி, பீச்ல சுத்திட்டு இருக்கற. டிவில தான் போட்டு காட்டுறாங்களே. வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கறேன். யாராவது இந்த நேரத்துல போன் அடிக்கிறது? சனிய செல்லம். ஏங்க எங்கங்க இருக்கிறீங்க? நம்ம பொண்ணு பீச்ல எவன் கூட சுத்திட்டு இருக்காங்க. அட நீ என்னத்தான் லவ் பண்ண விட மாட்டேன்ற? அவளாச்சும் லவ் பண்ணட்டும், உரி அவளை. எங்கடி இருக்கற?
மம்மி நான் ஆபீஸ்ல இருக்கேன் மம்மி. டிவில போட்டு மானத்தை வாங்குறாங்க. இல்ல மம்மி ஆபீஸ்ல தான் இருக்கேன். வீட்டுக்கு வா உன்னை கொன்னுறேன். வேணாம் மாமா, விட்டு மாமா, எல்லாரும் பாக்குறாங்க மாமா. வேணாம் மாமா, தடுத்து அடிக்காத மாமா. வேணாம் மம்மி, டோன்ட் ஹிட் மீ ப்ளீஸ் மம்மி, மம்மி. மாமா விட்டு மாமா. இங்க பாரு பேப்பர் அவன் போட்டா போட்டுக்கான் பாருடி. மானத்தை வாங்கிட்டேடியா, மானத்தை வாங்கிட்டேடி. ஒன்னெல்லாம் விஷம் வச்சு சாவடிக்கணும்டி. மம்மி இந்த போட்டோ பாருங்க மம்மி. அப்பா பக்கத்து வீட்டு ஆண்டி மடியில போட்டு எப்படி குதிச்சிட்டு இருக்காரு பாருங்க மம்மி. ஐயோ நம்ம போட்டோ வந்திருக்கு மாட்டி. யோ நீ கிராப் பண்ண ஆரம்பிச்சியா? உனக்கு இந்த போட்டோல காதல நான் இல்ல சிம்ரன். உன் புள்ள எப்படி சொன்னாங்க கிராப்ஸ் பண்ணிருக்கேன். நான் இல்ல வர மாட்டடா நீ. நில்லடி எங்க மம்மி எங்கடி போயிட்டு வர? காலேஜ்ல இருந்தா வரேன் மம்மி. என்ன காலேஜ்ல இருந்து வரியா? எந்த காலேஜ்ல உனக்கு பூ கொடுத்து அனுப்புறாங்க? மம்மி ஏய் இல்லடி கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சா காதல் கேக்குதா? உனக்கு காதல் சரியில்லை. லவ் ஹலோ. டேய் மச்சான், நான் தானே பேசுறேன். சொல்றா. நீ பாட்டுக்கு ஏகப்பட்ட லவ் டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஜாலியா இருக்க. இங்க அவனும் சுத்து போட்டு தேடிட்டு இருக்கானுங்கடா உன்னை. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நான் பாத்துக்கிறேன்டா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் உங்க லாரன்ஸ் அண்ணாச்சி. இன்ட்ரோடக்ஷன் ஒன்னு குறைச்சல போன மேட்டர் வாங்க. போன ஜென்மத்துல என்ன பாவத்தை பண்ணி தொலைச்சனோ இந்த ஜென்மத்துல வாத்தியாரா வந்து பிறந்திருக்கேன். அதுவும் மேக்ஸ் வாத்தியாரு. அப்படின்னா என் பொழப்பு எப்படி நாரி கிடக்குன்னு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. என் ஜாதகத்துல 9 கட்டம் நல்லா இருக்குங்க. ஆனா நான் தான் சரியில்லை. ஏன் தெரியுமா? என்னை சுத்தி இருக்கிறது பூரா 7.5. இதான் 7.5 நம்பர் 1. சென்னைக்கு புயல் வரப்போகுது. புயல் வரப்போகுதுன்னு சந்தோஷமா தெரியல. அறிவு கிட்டவன. புயல் வந்தா எவ்வளவு இருக்கு நஷ்டம் தெரியுமா? சார் யாருக்கு நஷ்டமானா எங்களுக்கு என்ன சார்? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு வாரம் லீவ் கிடைக்கும். அது போதும் எங்களுக்கு. இப்படிதான்டா மழை வந்தா எல்லா பள்ளிகளுக்கும் விடுமுறைன்னு பிளாஸ் நியூஸ் போட்டு உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கான். ஐ அம் ராகுல். 7.5 நம்பர் 2 பார்க்க தர்பூஸ் மாதிரி இருக்கம்ல. இவன் பண்ண மங்கூஸ் வேலையெல்லாம் பாய்க்கிறா. மார்னிங் மாஸ்டர். வணக்கம். ஐ அம் ராகுல். டியூஷன் சென்டர் ஜாயின் பண்ண வந்திருக்கேன். வெல்கம். சிட்டியில 2000 டியூஷன் சென்டர் இருக்கும்போது இந்த சென்டரை தேடி வந்திருக்கேன்னா இந்த லாரன்ஸோட கோச்சிங் மிகச் சிறப்பா இருக்குங்கிற காரணம் தானே? இல்ல மாஸ்டர், சிட்டில இருக்க 1999 டியூஷன்ல எல்லாமே அட விளங்காத போயில. இங்க மட்டும் பக்கா கேர்ள்ஸுங்க. ரம்யா, சந்தியா, காவியா, திவ்யா, நீ எத்தனை பேர் கூட பேசிட்டு இருக்கியா? ஃப்ளோரா, என் போன பாத்தியா? ஏன்னா என் போன பாத்தியா 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 பாத்துட்டு தான் இருக்கியா? யார் இந்த பாக்கியா? இது பாக்கியா இல்லம்மா, நோக்கியா. சந்தியா, காவியா, ரம்யா. ஏன் அந்த திவ்யா விட்டுட்டியே? இதெல்லாம் டியூஷன் படிக்கிற பிள்ளைங்கம்மா. இதை என்ன நம்ப சொல்றியா? ஏஸ் ஐயா, கீழே இறங்கி வாரும் ஐயா. என்கிட்ட இதுக்கு பதில் இல்லையா? ஐ நோ லாரன்ஸ், ஐ நோ. ரொம்ப நாளா உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஷூ, எனக்கு பாரு, உனக்கு மட்டும் இல்ல இந்த நாட்டில் இருக்கிற அவ்வளவு பொம்பளைகளுக்கும் ஒரே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிக்கிறேன். என்னைக்கு புருஷன் செல்போனை எடுத்து நோண்டி அப்படியே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவே குடும்பத்துல இருக்கிற சந்தோஷத்துக்கு நீங்க வைக்கிறீங்க செக்கு. புருஷனை நம்பு, புரிஞ்சா? உன்னை நம்ப மாட்டேன் லாரன்ஸ், உன்னை நம்ப மாட்டேன். நீ நிறைய பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்க. ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? அங்க பையன் வந்தாளா? எங்க பாரு, நம்ம சண்டை நம்மளோட போட்டோம். பையங்க வரும்போதாவது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடியம்ல. அடிக்க சொன்னா அடிக்கிறியா? மூஞ்சியும் ஆளையும் பாரு. குட் மார்னிங் மாஸ்டர். வணக்கம். இல்ல கேட்டியோ? எல்லாத்தையும் நல்லா கேட்டேன் மாஸ்டர். காதை கழுவி என்ன வண்டி எடுத்து இல்ல மெதுவா போகணும்னே. டியூஷன் கட் அடிச்சிடலாமா? என் பாய் ஃப்ரெண்ட் ஃப்ரீயா இல்ல, வேணாம். பாத்தாருமா சார்? ஏ இருமக்காசி இருமக்காசி, இப்ப எல்லாம் பாடத்த ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள சாரு மோரல் வாய்ப்பாக்கா. உனக்கு என்ன பிரச்சனை? சார் 6th 8th 10th கிளாஸ் தனித்தனியா கிளாஸ் எடுங்க சார். ஏன் எல்லாத்தையும் ஒட்டுக்கா உட்கார வச்சு கூடி கும்மி அடிக்கிறீங்க? இது கும்மி அடிக்கவளா? கேப்படி, நல்லா கேப்ப. 2 பொம்பளை பிள்ளைக்கு நடுவில் ஒன்று உட்கார வச்சிருக்க பாத்தியா? இதுவும் கேப்பா, இன்னமும் கேப்பா. நீ கொடுக்குற 1000 ஊவாக்கி ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு எடுப்புமா? 2 ஸ்டெப் பின்னால் போல. நீ உட்காரு. அவனை தர 2 ஸ்டெப் பின்னால் போச்சனே. நீங்களும் பின்னாலே போறிய? படிச்சு விளங்கியா போறிய? போறாம இவன்கிட்ட பேசி பேசி தொண்டை கட்டினதான் மிச்சம். பாரத கவனிங்கள. எனக்கு ஒரு டவுட் மாஸ்டர். இது உனக்கு டவுட்? ஐயோ, எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு நான் கேள்வி கேட்டா எக்ஸாம் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு டவுட் கேட்டவன நீ. தலைவலி ஆரம்பிச்சிருச்சு. மூடிக்கிட்டு உட்காரு. வீட்டை காலி பண்ணி எங்கேயாவது போய் தொலைங்கடா. இந்த ஏரியா பக்கமே பார்க்க கூடாது. போன போயிடுறதா? நில்றா, நியாயத்தை கேட்போம். என்ன பேக்லாம் வெளியே தூக்கி போடுறீங்க, எங்கேயும் போக சொல்றீங்க? அப்படின்னா என்ன தப்பு பண்ணோம்?
7 மாசமா வாடகை தரல, பரவாயில்லன்னு தக்க வச்சேன். ஏதோ சேனல்ல ஒர்க் பண்றீங்க, நடிக்க சான்ஸ் வாங்கி கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். என்னடா பண்ணீங்க? அதான் உங்க பையன் நேத்து டிவில சான்ஸ் வாங்கி கொடுத்தோம்ல. என்னமா லவ் பண்றான்னு தெரியுமா? என் பையன் லவ் பண்றானா அதை என்கிட்ட சொல்லணும். நீ அதை விட்டுட்டு படம் எடுத்து டிவில போடுவியா? அந்த பொண்ணு எப்படிதான் இருக்கா? பள்ளி மாதிரி இருக்கா? உங்க பையன் டேஸ்ட் அப்படி, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? மூஞ்சிலே முடிக்காதீங்க, போங்கடா எடுத்து விட்டு. ஏய், பேச்சுலர் சாப்பிடலாம் உனக்கு சும்மாவே விடாது. இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோ. அந்த பள்ளி தான் உனக்கு மருமக. அதுக்கப்புறம் ஒட்டிடுச்சுமா, இப்படியே அலைஞ்சிக்கிட்டு. வாடா போலாம். அன்பு எங்க இருக்க? அங்கிளுக்கு போனே பண்ண மாட்டேங்க. இல்ல அங்கிள், ஒர்க் பிஸில இருந்துட்டேன், அதான் ஃபோன் பண்ண முடியல. அங்கிள் ஒரு சின்ன ப்ராப்ளம். ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டான், அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஐயா, இதுக்கு ஏன் கவலைப்படுற? நான் இருக்கம்னால, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நீ முதல்ல கிளம்பி நம்ம டியூஷன் சென்டர் வா. ஏய், யார் நீ? இங்க எப்படி வந்த? உன் பேர் என்ன? ஏய், நான் கேக்குறேன்ல, யார் கூட்டு வந்தா? ஐயோ, என்னடா இது? டேய் டேய், யாரா நீ? டேய் டேய் டேய், என்ன உப்பு கறிக்குது? டேய் டேய் டேய், என் வாய் பார்த்து உனக்கு பாத்ரூம் மாதிரியா இருக்கு. டேய், என்னடா இவ்வளவு நேரம் இருந்துக்கிட்டு? டேய் நண்பா, யார் குழந்தைடா? குட் மார்னிங். ஆஹா, ஏ குட்டீஸ், என்ன இது புது பழக்கம்? இங்கெல்லாம் வந்திருக்கீங்க, தப்பு இல்ல? நீ தான் இதுல அம்மாவா? ஆமா, என்னாச்சு? என் மூஞ்சிய பார்த்தா என்ன செப்டி டேங்க் மாதிரி இருக்கா? உச்சா போறாங்க, ஏதோ போர் வாட்டர் மாதிரி. ஐயோ, சாரிங்க வெற்றி, இப்படி எல்லாம் பண்ண கூடாது. அங்கிள் மூஞ்சில சுச்சா போனேன். ஐயோ, அப்படி எல்லாம் பேச கூடாதுன்னு. சாரி சொல்லு. அப்படிதான் சுச்சா போவேன். நல்லா இருந்துச்சு. சாரிங்க. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல மூஞ்சில பாத்துட்டு போவேன்னு சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட். லைன்ல இரு. ஏய், என்ன? அந்த குழந்தைய கூட்டு போறாங்களே, அவங்க புருஷன் யாரு? பவர் ஸ்டார். ஏய், என்ன நக்கலா? எங்க மிஸ்ஸுக்கு நான் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ளே புருஷன் யாருன்னு கேட்டா? அப்ப அந்த குழந்தைங்க நம்ம டியூஷன் சென்டர் எதிர்க்க ப்ளே ஸ்கூல் வச்சிருக்காங்க, அப்பப்ப இங்க வந்துட்டு போவாங்க. மாஸ்டரோட ஃப்ரெண்டு. ஓ, மாஸ்டரோட ஃப்ரெண்டா? சரி சரி, நீங்க கல்ல போடுங்க. ஹலோ, சக்சஸ்டா, படம் ரெடி பண்ணிட்டேன். நீங்க கிளம்பிட்டீங்களா? அது கிளம்பிட்டேன்டா. ஹலோ, ஐம் ஆன் தி வேடா. Kitty boys, Kitty boys. Rock your body now, dating matters. Girls, we gonna make him flatter. Searching for the beauty 16. We are the king. Flipping, gotta say that thing. Come on, girls, yeah, say my name. I told ya, I'm the king. Let me give you my ring. We're a superstar, and you're the Modi part. I'm number one. That you should know. என்ன ஜெல் போடணுமா இல்ல கலரிங்க கட்டிங்க? ஷேவிங் ஷேவிங் ஷேவிங். அங்க என்ன வளர்ந்துருக்குன்னு சொல்லி சேவ் பண்ண வந்திருக்கீங்க? சீக்கிரம் வளர்றதுக்காதான் சேவ் பண்ண வந்திருக்கோம். அம்மா, ஷேவிங் எவ்வளோ? ஹவு மச்? 200. வெள்ள 100 rupees தான் போட்டிருக்கு. அது முடி வளர்ந்தவங்களுக்கு, முடியே இல்லாதவங்களுக்கு 200 rupees. 200. என்னடா பண்ணுறோம்? சேல். Kitty boy. Here we go. Rock your body now, dating matters. Girls, we gonna make him flatter. Searching for the beauty 16. We are the king. Flipping, gotta say that thing. Come on, girls, yeah, say my name. எப்படி மீச வளரத்தான் போகுது. எதுக்கு இப்படி அவசர அவசரமா சேவ் பண்ணி திரியறான்னு பாக்குறீங்களா? வேற எதுக்கு? நோக்கியா பொண்ணு, சாம்சங் பையன், டொக்கமோ சிம், நீ ரொமான்ஸ் பண்ணு. நோக்கியா பொண்ணு, சாம்சங் பையன், டொக்கமோ சிம், நீ ரொமான்ஸ் பண்ணு. ஏர்டெல் பையன், ஏர்செல் பொண்ணு, டியூவல் சிம், நீ ரிலாக்ஸ் பண்ணு. ஏர்டெல் பையன், ஏர்செல் பொண்ணு, டியூவல் சிம், நீ ரிலாக்ஸ் பண்ணு பண்ணு. மெட்ரிக் ஸ்கூல் பொண்ணு ஸ்மார்ட்டா தான்
தான் இருப்பா. கவர்மெண்ட் ஸ்கூல் பொண்ணு சாஃப்டா தான் இருப்பா. +1 பொண்ணு கிளாஸா தான் இருப்பா. +2 பொண்ணு க்ளோஸா தான் இருப்பா. நோக்கியா பொண்ணு சாம்சங் பையன் டொக்கோமோ சிம்மு நீ ரொமான்ஸ் பண்ணு பண்ணு. ஆட்டல் பையன் ஆசல் பொண்ணு டியூபல் சிம்மு நீ ரிலாக்ஸ் பண்ணு பண்ணு. இன்டர்நெட்டுடா ப்ரௌசிங் பண்ண போனாக்கா கரண்ட் கட்டுடா. எஸ்எம்எஸ்டா யாகுல மெயில அனுப்பி அவள மடக்குடா. லுக்கு விட்டு பார்த்தேன் அவ மறைச்சுக்கிட்டு போனா. ஈஸி பண்ணி விட்டேன் அவ சிரிச்சுக்கின்னு வந்தா. ஜொல்ல விட்டு நின்னா நாங்க மறைச்சுக்கிட்டு போனோம். தொடச்சுக்கிட்டு வந்தா நாங்க சிரிச்சுக்கிட்டு வந்தோம். கேலக்ஸி டேபு டச் ஸ்கிரீன் போனு வாங்கத்தான் வேணும். மேக்னா வேணானோ ஃபேஸ்புக்கில் சாட்டிங் பண்ணத்தான் வேணும். கொரியன் போன் வச்சிருக்கேன் நானும். அப்பெல்லாம் மொபைல் போனே இல்ல, அதனால எனக்கெல்லாம் காதலே வரல. நோக்கியா பொண்ணு சாம்சங் பையன் டொக்கோமோ சிம்மு நீ ரொமான்ஸ் பண்ணு பண்ணு. ஆட்டல் பையன் ஆசல் பொண்ணு டியூபல் சிம்மு நீ ரிலாக்ஸ் பண்ணு. மெட்ரிக் ஸ்கூல் பொண்ணு ஸ்மார்ட்டா தான் இருப்பா. கவர்மெண்ட் ஸ்கூல் பொண்ணு சாஃப்டா தான் இருப்பா. +1 பொண்ணு கிளாஸா தான் இருப்பா. +2 பொண்ணு க்ளோஸா தான் இருப்பா. Johnny, yes papa. Eat sugar, no papa. Shelly, Nash, no papa. Open ma. Good boy. அம்மா நான் வரேம்மா. சரிம்மா. லக்ஷ்மிமா. என்னம்மா? கொஞ்சம் இங்க வாங்க. என்னது இது? ஒண்ணும் இல்லம்மா. பொய் சொல்லக்கூடாது. வெளியில எடுங்க. பேர விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை கேட்டாம்மா. அதாம்மா ஒரே ஒரு பொம்மை எடுத்துட்டு போறோமா. இதை என்கிட்ட கேட்டுட்டு எடுத்துருக்கலாம்ல. சரி, இனிமே இப்படி பண்ணாதீங்க. மன்னிச்சிடுமா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சரி, எடுத்துட்டு போங்க. அந்த பொம்பளை வயிற்றுக்குள்ள பொம்மையாச்சு தீடிட்டு போயாளா? அவங்க திருடிட்டுலாம் போல, மிஸ் கிட்ட கேட்டுட்டு தான் எடுத்துட்டு போறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? போய் உட்காரு. போ டியூஷன் படிக்க வந்தீங்க, மொட்டை மாடியில வந்து கூத்தடிக்க வந்தீங்களா? போ. A square plus B square is equal to Anna square. Anna square is equal to Pi square. Pi square is equal to பா. தமிழ் புக்கை கையில வச்சுட்டு A square B square னு மேக்ஸ் படிக்கிற மாதிரியே நடிக்கிறது. ஏறு போல. போறோம்ல. இவனோட மேய்க்கிறதே பெரும்பாடா இருக்கும் போல இருக்க. தள்ளி இல்லைங்க மாஸ்டர். படிக்கிற பையனுக்கு விளையாடாத நந்தி மாதிரி இருந்துகிட்ட. படிக்கிற பையலா? எவ்வளவு பெரிய பொய்யா இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போறான். என்ன அன்பு? எல்லாரும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு பழகி போன ஒண்ணு இல்லை. நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஆமாண்டி, அவன் சொன்னது நிஜம் தாண்டி. இந்த சுல்லா மூணையும் பத்தியா? ஏடா இங்க என்ன சிரிப்பு? 3 பேரும் சினேக சிஸ்டரா? இல்ல படிக்க வந்தீங்களா சிரிக்க வந்தீங்களா? போ நீ படிக்கிற வேலையை பாரு. போ போங்கடா. ஆஹா, இங்க ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ரீ
ஜான்சி சிபி ஜான்சி டேய் ஏல இது என்ன ராஜா இங்க என்ன நடக்குன்னு? ஏய் நீ டியூஷனுக்கு வரும்போது எப்படி வந்தா தெரியுமா? ஞாபகம் இல்லையா? நியூ அட்மிஷன் மாஸ்டர். வெல்கம். என்ன சப்ஜெக்ட்ல வைக்குமா? மேக்ஸா? அது வந்து மாஸ்டர் கூச்சப்படாம சொல்லுமா. மேக்ஸ் தானே? மேக்ஸ் டவுட் மாஸ்டர். இங்கிலீஷ்? அது ரொம்ப இம்சை மாஸ்டர். அப்ப பிசிக்ஸ்? அது பிச்சுக்குது மாஸ்டர். அப்ப ஹிஸ்டரி? பாடன்? வரலாறு. வரலாறு அது எனக்கு வரவே வராது மாஸ்டர். வராதா? எதுவுமே வராது. நீ மட்டும் வந்திருக்க என் உயிரை வாங்குறதுக்கு. இப்படி சென்டருக்கு வந்துட்டு இப்போ உனக்கு அப்படியே பாட்டு ஓடுதா? பாட்டு ஓடுதால? என்ன பாட்டு ஓடுது? ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது. நிலாவில்? ஆம்ஸ்டாங் பிறகு நீங்க 2 பேரும் தான் நிலாவில் கால் வச்சுட்டு வந்தீங்களோ? ஏல படிக்க வந்தியா? நிலாவுக்கு போறதுக்கு வந்தியால? பா 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 போய் படிக்கிற வழியா பாரு. பா அம்மாவாசை மாதிரி இருந்துகிட்டு ஆம்ஸ்டாங்க அழகா இருக்கிற நானே அதை பத்தி யோசிக்கல. நல்ல வேலை யாரும் பார்க்கல. இது யாரு? அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம். இல்ல வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என் பேர் லாரன்ஸ். இந்த டியூஷன் சென்டர்ல மாஸ்டரா இருக்கேன். நீங்க யாரு? நாங்க இங்க படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ். ஓ இங்க என்ன பண்றீங்க? ஆக்சுவலி நாங்க மேக்ஸ்ல கொஞ்சம் வீக். அதனால ஃபார்முலாஸ் போட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி அப்போ நீங்க மேக்ஸ்ல கொஞ்சம் வீக். அப்ப பீக் பீக் வரல போங்க எனக்கு. ஷபா இந்த பயவலியில மேய்க்கிறதுக்குள்ள என் ஜீவம் பெரும் போல் இருக்க. ஷபா எப்பா பிபி எகிரிட்டப்பா. ஏல ஏல இன்னைக்கு டியூஷன்ல அவன் பாடத்தை அவனே படிச்சுடுங்களேன். என்னால முடியாது போல இருக்குல்ல. அம்மா ஐயோ ஜாலி மாஸ்டர் மயக்கம் போட்டாரு. மயக்கம் போட்டாரா? மயக்கம் போட்டா மாலையை போட்டுருவோம் போல் இருக்க. ரொம்ப கவனமா இருக்கணும் போல் இருக்கு. என்னடா வெற்றி? பொம்பள வயித்துக்குள்ள பொம்மையாச்சு தீரிட்டு போயா. யாருடா? வந்து பாருங்க மிஸ். சரி வா. ஏன்டா சரியா சாப்பிட மாட்டே? யாரு? என்னாச்சு உனக்கு? அங்க பாருங்க மிஸ் பொம்மை தீரிட்டு போயா. ஐயோ டீ வெற்றி அது பொம்மை இல்லடா. மிஸ் இவன் என்ன சொல்றான் மிஸ்? ஒண்ணு இல்ல நீங்க போங்க. சரி வர மிஸ். வெற்றி வெற்றி அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐயா மிஸ் பொம்மை தீரிட்டு போயா. ஐயோ அது பொம்மை இல்லடா பேபி. பேபி எப்படி வயித்துக்குள்ள போச்சு? ஐயோ இந்த கேள்விக்கு நான் எப்படிடா பதில் சொல்றது? அப்பா என்னமா யோசிக்கிறீங்க? அபி எனக்கு மேக்ஸ் வரவே மாட்டேங்குதுடா. ஸ்வேதா ஏன் ஃபீல் பண்ற? அதை விடு. இன்னைக்கு இவங்க மாட்டினாங்களா? இங்க பாரு மேக்ஸ் வரலன்னு ஃபீல் பண்ணாத. நான் சொல்லி தரேன் மாஸ்டரோட. ரொம்ப தேங்க்ஸ்டா. எப்ப பார்த்தாலும் டெஸ்ட் டெஸ்ட்னு ஒரே டார்ச்சர்டா. அதே தாண்டி எனக்கும். இந்த எக்ஸாம் அவன் தான் கண்டுபிடிச்சானோ. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? பேசிட்டு இருக்கோம். எத்தனாவதுடா படிக்கிற? 5th ஸ்டாண்டர்ட். யாரா அது? ஸ்வேதா. முளைச்சி 3 நாளே விடல. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? இங்க பாரு எல்கேஜில டிஸ்டர்ப் பண்ணாத. வா ஸ்வேதா. அன்பு உங்களை டிஸ்டர்ப் பண்றானா? நீங்க என்ன பண்ணிய? தேவையில்லாம இங்க எல்லா லவ் டிஸ்டர்ப் பண்ணிருக்கா மாஸ்டர். உன்னை அவ இந்த டியூஷன் சென்டர்ல இருக்கணும், நாங்க இந்த டியூஷன் சென்டர்ல இருக்கணும். முதல்ல நான் வெளில அனுப்புங்க. டேய் அவன் என் ஃப்ரெண்டோட பையன்டா. அவனை அனுப்ப முடியாதுடா. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்களேன். அப்ப அவனை வச்சு டியூஷன் எடுத்துக்கோ. நாங்க எல்லாம் கிளம்புறோம். இருங்கடா இப்போ அவனால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அவ்வளவுதானே. நான் பாத்துக்கிறேன். இனிமே உங்களை அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அதுக்கு நான் பொறுப்பு. சரியா? ஏய் வா. நான் சொல்றதை கேட்காம நீங்க மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்க. ஏய் போடி. சீ வா. இனிமேல் இந்த டியூஷன் சென்டர்லயே நீ படிக்க கூடாது. வா போ அங்கிட்டு போய் நில்லு போ. ஏல புதுசா வந்த பிள்ளை போய் மிரட்டிட்டு இருக்க. பயந்து போகும்ல அது. அது என்ன பண்ணிச்சு தெரியுமா? அது என்ன பண்ணிச்சு தெரியுமா சார்? அது என்ன பண்ணிச்சு? ஏல ஒரு ஸ்பீக்கர் மூடல. ஏன் கத்துறா? ஏன் நீ சொல்லு என்ன நடந்துச்சு? மாஸ்டர் டியூஷன் பேரை கெடுக்கிற மாதிரியே வேலையை பண்ணி வச்சிருக்கா. அதான் இங்க எழுதிட்டு வந்தோம். என்ன கலாட்ட பண்ணப்பா அதை சொல்லு. டேய் அது என்னன்னு காட்டுறா. இதான். ஏல அறிவு இருக்கா உனக்கு? பொம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல தாலி கைமா சுத்திட்டு இருக்கே. ஏன் சார்? எந்தில சார் அந்த பொண்ணு தான் சார் வச்சிருந்துச்சு. ஏல டியூஷன் படிக்கிறதுக்கு எதுக்கு வரிய? படிக்கிறதுக்கு வரையலா? தாலியை கட்டிட்டு எவனே ஊரை காலி பண்ணி கூட்டிட்டு ஓடுறதுக்கு வரையலா? நீங்க பாட்டில் என்னத்தையாவது பண்ணி தொலைச்சிருக்கியே. இந்த பத்திரிகையிலையும் இந்த தொலைக்காட்சியிலையும் பக்கத்துல போட்டு கிழிக்கிறான் ஆசிரியர்களின் அட்டூழியங்கள் அப்படின்னு.
எவ்வளவு ஆசிரியர்கள் நாங்க பாதிக்கப்படுறோம். எதுக்கு தாலியோட சுத்துற நீ? சார் அவங்க தான் நான் சொல்றது கேட்கல, நீங்க என்னாச்சு நான் சொல்றது கேளுங்க சார். ஆமா நீ என்ன சொன்ன, இவங்க என்ன கேட்கல? அது எங்க அம்மாவோட தாலி சார். எது உங்க அம்மாவுதா? ஆமா அது ஏன் உங்க அம்மா கழுத்துல தொங்காம உங்க கையில சுத்திட்டு இருக்கு? எங்க அம்மாக்கு சண்டை வரும்போது எங்க அம்மா தாலி கட்டி வீசிடுவாங்க சார். நான் தான் சார் எடுத்து வச்சு கொடுப்பேன் உங்களுக்கு. அம்மா உங்க அப்பா பேர் என்ன? சத்தியமா. உங்க அம்மா பேரு சாவித்ரி. இந்த ஆட்டத்துக்கு ஒன்றும் குறைச்சல. அதான் அந்த ஆட்டம் ஆடுறாங்க, நீ இந்த ஆட்டம் ஆடுற. என்ன அந்த சத்யவன் சாவித்ரி போன் நம்பர் சொல்லுமா? 9841 9841 37 37 43. 8 நம்பர் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 2 நம்பர் எங்கம்மா? 00. ஏய் மச்சான். விபின், என்னடா விபின் ரொம்ப நேரம் ஆளே காணோம்? இல்ல மச்சான், என் ஆளை பார்க்கணும் சொல்லியிருந்தல, அதான் மச்சான் கூட்டின்னு வந்திருக்கேன். எங்கடா நீ மட்டும் தான் வந்திருக்க? உன் முன்னாடி வர வைக்கப்பட்டு உன் பின்னாடி நிக்கிறா மச்சான், கொஞ்சம் பாரேன். எப்பா என்னடா மச்சான் பேய் மாதிரி இருக்காடா? மச்சான் இந்த ஃபிகரை ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கேன்டா, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்றா. எப்பா நிஜமா பேய் மாதிரி இருக்காடா. எங்கடா பிடிச்ச? ஃபேஸ்புக்லடா. ஃபேஸ்புக்ல ஃபிகர் தரணும் சொல்லிக்கிறேன். ஃபிகரை பார்த்து சாட் பண்ணுங்க, சாட் பண்ணிட்டு ஃபிகரை பார்க்காதீங்க. இது மாதிரி தான் உங்களுக்கும் மாட்டோம். நில்றி, எங்கடி கிளம்பிட்ட? காலேஜ் போற மம்மி. ஏன் என் பேர் கெடுத்தது பத்தாதா? உன்னால வெளியே தலை காட்ட முடியல. லவ் பண்ணி நம்ம குடும்ப மானத்தை கெடுத்துட்டேடி. என்ன பண்ண மாட்டேன் உசுரோட கரெக்ட்டா எங்க போய் செத்து தொலைடி. படிங்க மம்மி ப்ளீஸ் மம்மி. மச்சான் செல்வி சூசைட் பண்ணீங்கடா. ஹலோ வணக்கம் சார். வணக்கம். டேய் என்னடா உங்க குடும்பம் எடுத்துக்க போன குறா. இந்தடா. டேய் வாத்து. என்ன மரியாதையா வணக்கம் போட்டுட்டு மரியாதை இல்லாம வாத்தீங்க? நான் மாஸ்டர்ல. ஏய் நீ டீ மசாலா பரோட்டா மாஸ்டர் நீ. இல்ல என்ன சாதாரண நாள் நினைச்சு பேசிட்டு இருக்கியா? என்ன நக்கல் பண்றியா? இல்ல என் பேர் என்ன தெரியுமால? லாரன்ஸ் அண்ணாச்சில. என்னடா அண்ணாச்சி புள்ளத்தாச்சி நுங்க எடுத்துருவேன். இல்ல நீ மளிகை கடைக்காரன் நினைச்சு பேசிட்டு இருக்கியோ? மளிகை கடைக்காரன் அண்ணாச்சி இல்ல, உன்னை மல்லாக்க போட்டு மிதிக்கிற அண்ணாச்சி தெரியுமா? அதுக்கு தானே உன்னை தேடிட்டு இருக்கோம். ஏ மாஸ்டர் சென்ட்ரல் ஒருத்தர் தங்க வச்சிருக்கல்ல, அவனை உடனே காலி பண்ணி இல்ல உன்னை தூக்கிடுவேன். நீங்க யாரு பேசுறீங்க? ஏ மாஸ்டர் மொத்தலவே டிஸ்டர்ப் பண்ணிருக்கான், எல்லாரும் காண்டா இருக்கான் அவன் மேல. நீ தூக்கிடு இல்ல நான் அவனை தூக்கிடுவேன். பரவாயில்லையே, படிக்கிறாளே. படிக்கிறாளா, படிக்கிற மாதிரி நடிக்கிறாளா? ஏய் எல்லாம் கீழே இருக்காளு, நீ மட்டும் மேல இருந்து என்ன பண்ற? கீழே எல்லாரும் ஃபோன் பேசி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க, அதான் மேல வந்து படிச்சிட்டு இருக்கேன். நீ டியூஷன் புதுசா? புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். உன்னை பார்த்தா படிக்கிற பிள்ளை மாதிரி தெரியுது. இங்க இருக்க பிள்ளைங்களோட சேர்ந்து கெட்டு போயிடாத, சரியா? சரி படிக்கிறேன். உங்களை மேய்க்கிறதுக்கு 4 வெள்ளை பண்ணி வாங்கி மேய்ச்சிடலாம் போட்டுருக்கு. ஏன் கரு பண்ணி வாங்கி கொடுத்தா மேய்க்க மாட்டீங்களா மாஸ்டர்? கவுண்டரை பத்தியா? அப்படி ரன்னிங்லயே படி, கிளாஸ்ல படிச்சிடாத. எங்க போனாலும் சேர்ந்தே மாஸ்டர். இல்லங்க வா இங்க பாரு. வழி விட்டு இல்லைங்க, எப்பாத்தாலும் குறுக்கன்ட்டு உங்களுக்கு நிக்க வேற இடமே இல்லையா? இல்ல இங்க பாருல, சரியில்ல மாஸ்டர்ங்கிற மரியாதை இல்லாம தள்ளுங்க தள்ளுங்கன்னு தள்ளு வண்டியை சொல்ற மாதிரி சொல்றல. இப்ப வயிறு எரிஞ்சு சொல்றோம்ல, ஒரு நாளைக்கு நீ காய்கறி வண்டிய தள்ளுன்னு தள்ளி காய்கறி வியாபாரம் பார்க்கல, அதைய 2 கண்ணால நான் பார்க்கல. இந்த டியூஷன் சென்டர் அடமானம் வைக்கும்ல. அடமானம் வைக்கிறதுனே எங்க அப்பாட்டே வைங்க. அவர் இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல, அடை கடையை வச்சிருக்காரு. உங்க பொருள் சேஃப்டியா இருக்கும். எதை பேசினாலும் ஏதாவது ஒண்ணு பேசினாலும் ஏல 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 கவுட்டர்ல பூந்து போறியா? நீ என்ன வித்தகாரனா? அவ்வாளுக்கு பிறந்த போய் உள்ள வாழ என்ன நின்னுகிட்டே ஓடுறான்? லாரன்ஸ் முடியலையடா. மாஸ்டர், இந்த டியூஷன்ல இருக்க பசங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களா மாஸ்டர்? முடியல மாஸ்டர், உங்களை நினைச்சா ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு மாஸ்டர். ஃபீல் பண்றியா? அழுகே வருது மாஸ்டர், முடியல மாஸ்டர். ஏல கவலைப்படாத, கவலைப்படாத. வணக்கம் வந்து படுத்துக்குமா. குலுங்கி அழுகுறானையா. இந்த சென்டர்ல என்ன பத்தி புரிஞ்சு எனக்காக அழுகிற ஒரே ஜீவன் நீதான். கவலைப்படாதடா, இந்த டியூஷன் சென்டர் அடமானம் வைக்க மாட்டேன். இது ஓ மேல சத்தியம்டா மாஸ்டர். என்ன ராஜா? சொல்லு ராஜா. எனக்கு ஒரே ஒரு டவுட் மாஸ்டர். இல்ல எந்தி
என்ன டவுட்டு? காப்பி எப்படி போடுறதுன்னு கேட்குற மாதிரியே கேட்க. எனக்கு இது டவுட்டு, சொல்லுங்க மாஸ்டர். நியாயம்தான் தம்பி, நீ ரொம்ப சின்ன பையன்டா. இந்த வயசுல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதுவும் ஒரு மாஸ்டர்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கறது மகா தவறு. அப்ப இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதிலே தெரியாதா? எல்லாம் இந்த கேள்வி நீ தெரிஞ்சு கேட்கியா தெரியாம கேட்கியா? தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன். தெரியவே வேண்டாம், உற்று. எனக்கு போதும்டா சொல்லும், நீ சாப்பிடு சாப்பிடு. ஹலோ, நான் கிருத்தி பேசுறேன்டி. உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்காடி உனக்கு? நீ எதுக்குடி சூசைட் பண்ணோம்? எங்க அம்மா என்ன திட்டிகிட்டே இருக்காங்க. வெளியே போனா பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்கடி. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதான் சூசைட் அட்டன் பண்ணேன். உன்னை அசிங்கப்படுத்திட்டான்னு தானே சூசைட் பண்ண போன? ஆமாண்டி. கவலைப்படாத, அதை விட 100 மடங்கு அவ அசிங்கப்படுற மாதிரி நான் பண்றேன். இந்தா சீக்கிரம் எழுதுங்க. என்ன ஆளாளுக்கு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க? மாஸ்டர் இல்ல என்ன எழுதிட்டீங்க? இல்ல என்ன மறைக்க? ஒண்ணு இல்ல மாஸ்டர், வாங்க போலாம். இல்ல போற விஷயம் இருக்கட்டும்ல, படிக்கிற புக்கா இருந்தா மறைக்க மாட்டியே. என்ன புக்ல அது? ஒண்ணு இல்ல மாஸ்டர். இல்ல காமிங்கம்ல. காட்ட மாட்டேன் மாஸ்டர். காட்ட மாட்டியா? இல்ல காட்டு காட்டுங்க. பண்ணுங்க. எஸ்எம்எஸ்க்கு ஒரு புக்கா? ஆமா சார். மேக்ஸ்க்கு ஒரு கைடு போட்ட மாதிரி இதுக்கும் ஒரு கைடு போட்டானுங்களா? ஆமா சார். போலீஸ் ஸ்டேஷன். மிஸ், டியூஷன் சென்டர் முன்னாடி போலீஸ் வந்திருக்காங்க மிஸ். போலீஸா? டேய், எதுக்குடா போலீஸ் வந்திருக்கு? நம்ம செட்ல எவனோ ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டானா. அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. அதான் போலீஸ் என்கொயரிக்கு வந்திருக்கு. டேய், என்னடா சொல்ற? நேத்து தான்டா நான் எஸ்எம்எஸ் புக் வாங்கி 5-6 பேருக்கு மெசேஜ் அனுப்பி விட்டேன்டா. நீயுமா? அப்ப நீயுமா? நான் வேற 7-8 மிஸ்ஸுக்கு எஸ்எம்எஸ் தட்டி விட்டுருக்கேனே. எந்த மிஸ் போட்டு கொடுத்தாரு தெரியலையே. மாட்டினா பசங்க பின்னால அசிங்கப்பட்டு போயிருடா லாரன்ஸ். டேய், என்ன இன்ஸ்பெக்டர் நம்மளே போட்டு வர்றாரு. ஒன்னா பாத்துட்டு வரேன்னு சொல்றா. டேய், பீதியை கலப்பாதுடா, பேதி ஆயிரும். ஐயோ, நம்மளும் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். எவ்வளோ மாட்டிட்டு இருப்பாளோ. குட் நைட் சார். ஹலோ செல்வி. சொல்லுடா. உன் ஃப்ரெண்டு பக்காவா பிளான் பண்ணிக்கிறாடி. போலீஸ்லாம் வந்து இறங்கிடுச்சு. இனி என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு. எப்ப வர்றதை பார்த்தா விளாசி விடுவாரோ. நான் வேற குட் மார்னிங்னு அனுப்பியிருந்தா பரவாயில்ல. ரொம்ப பியூட்டியா இருக்கீங்கன்னு அனுப்பிவிட்டேன். நல்ல வேலை நம்ம பார்டர் தாண்டிட்டாங்க. டேய் அபி, என்னடா எனக்கு பயத்துல யூரின் வர மாதிரியே இருக்குடா. டேய், எனக்கு வந்துருச்சுடா. ஓய், யாரா இங்க லாரன்ஸ்? சார், அது எங்க மாஸ்டர் தான் சார். ஏல, அவர் எந்த லாரன்ஸ் கேட்டா நீ எந்த லாரன்ஸ் சொல்றல? முனி காஞ்சனா படத்துல நடிச்சாரல அந்த லாரன்ஸ், ரப்பர் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஆடுவாரே, அவரை கேட்டா நீ என்ன கோர்த்து விடுறா? நீங்க லோன்னு நினைச்சிட்டே சார். பயவுல மூஞ்ச பாரு. சார், நீங்க தேடுற நடிகர் ராகவா லாரன்ஸ் பக்கத்து தெருல இருக்கார் சார். ஓய், 9840399026. இந்த சிம் கார்டு யார் பேர்ல இருக்கு? நம்பர்லாம் சரிதான். அந்த சிம் கார்டு ஏன் சார்? ஆனா தம்பிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏதாவது பிரச்சனையா சார்? ஏண்டா டேய், டியூஷன் படிக்கிற பொண்ணுங்களை எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு செக்ஸ் டார்ச்சர் பண்றியா நீ? சார், என்ன சார் சொல்றீங்க? என்னடா என்னத்த சொல்றீங்க? எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா இல்லையா நீ? சார், நான் அந்த மாதிரிலாம் யாருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பல. ஏய், நீ அனுப்பாம எப்பற உன் செல்ல இருந்து 100 எஸ்எம்எஸ் அங்க போயிருக்க? சார், என்ன சார் திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எஸ்எம்எஸ் அனுப்பல சார். இதெல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்டே. நடரா ஸ்டேஷனுக்கு கையிடுங்க சார். சார், நான் எஸ்எம்எஸ் அனுப்பலன்னு சொல்றேன். கையிடுங்க சார். நீ உண்மையா சொல்ற? சார், சொன்னா கேளுங்க சார். கையிடுங்க. யார் சார் எம்எல்ஏ கம்ப்ளைன்ட் கொடுத்தது? கூடுங்க சார். வாமா இங்க. ஏய், நீ ஏன் நண்பனை மாட்டி விட்டது? ஆமா, நானே தான். அப்பவே உன் மேல டவுட் இருந்தது சார். இந்த பொண்ணு டியூஷனுக்கு ஏதோ ஒரு பிளானோட தான் சார் வந்திருக்கு. என் நண்பன் போனே பேச மாட்டா சார். எப்படி சார் எஸ்எம்எஸ் பண்ணிருப்பான்? நீ யாரா?
இவன் அவன் ஃப்ரெண்டு சார். அதான் அவளை சப்போர்ட் பண்ணியா? பெரிய இவரு பேசுனா தொலைச்சு விடுவோம் தொலைச்சு. ஏய் உன் பேர் என்னடா? அன்பு சார். உங்க அப்பா பேர் என்ன? அவர் பேர்ல எதுக்கு சார்? சார் அவங்க அப்பா பெரிய ஹெட் மாஸ்டர் சார். அன்பு அப்படிப்பட்ட பையன் கிடையாது சார். அவன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான் சார். வேற யாராவது பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க சார். வாத்தியார் பையனா நீ? வாத்தியார் பையன் மக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் இவ்வளவு கேவலமா நான் மொக்கையா இருப்பேன்னு நினைக்கலண்ணா. எங்க அப்பா பத்தி தப்பா பேசாதீங்க சார். கை நீட்டி பேசுற நீ? எவ்வளவு திமிரு இருந்தா என்ன கை நீட்டி பேசுற? வாடா ஸ்டேஷனுக்கு நான் நொறுக்கிறேன் உன்னை. ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் நான் உனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புனேனா? சொல்லுடி. நானா உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன்? நானா அனுப்பிச்சடா? ஏய் சும்மா கத்தாத. நீ ஒண்ணும் பண்ணல. எனக்கு நானே தான் எஸ்எம்எஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன பண்ண முடியும் உன்னால? அப்புறம் ஏமா அவன் மேல பையனை கேஸ் கொடுத்த நீ? சார் இவன்லாம் எத்தனை போய் சொல்லினாலும் மாட்டி விடலாம் சார். தப்பே இல்ல. எத்தனை பேர் லவ் டிஸ்டர்ப் பண்ணிருக்கா தெரியுமா சார்? அதனாலதான் நான் இவனை பிளான் பண்ணி மாட்டி விட்டேன். வலிக்குதா உனக்கு? எங்க லவ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணதுனால எங்க வலி எப்படி இருக்குன்னு இப்போ உனக்கு தெரியுதா? லவ் பண்றது தப்புன்னு யார்டா உனக்கு சொன்னது? நீ பண்ண காரியத்தினால என் ஃப்ரெண்டு சூசைட் பண்ண போயிட்டா. ஒருவேளை செத்துந்தா உயிரை திருப்பி தர முடியுமா? சொல்றா, திருப்பி தர முடியுமா? உசுரோட மதிப்பு தெரியுமாடா உனக்கு? ஒரு உசுர் இல்லடி, ஒரு உசுர் இல்ல, 5 உசுர் எழுதிருக்க நீ இந்த காதலால. தெரியுமா உனக்கு? நான் ஏன் அப்படி போறேன்னு தெரியுமாடி? நான் ஏன் எல்லாரும் லவ் டிஸ்டர்ப் பண்ணேன்னு தெரியுமா? காதல்னால என் கூட எவ்வளவு வலி இருக்கு தெரியுமா? காதல்னால எனக்குள்ள எவ்வளவு காயம் இருக்கு தெரியுமா? காதலால நான் எவ்வளவு இழந்திருக்கேன் தெரியுமா? சென்னிமலை, இதுதான் நான் பிறந்த ஊர். சந்தோஷங்களுக்கு குறைவில்லாத ஒரு கிராமம். இதான் என் வீடு, இதுதான் நான். என்னடா இவ்வளோ சின்ன பையனை பார்த்து எல்லா பெரிய மனுஷங்களும் எந்திரிச்சு கும்பிட்றாங்களேன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் எனக்கு கிடைக்கிற மரியாதை இல்லை, எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கிற மரியாதை. இவர் தான் எங்கள் அப்பா, சுப்பையா பாண்டி. இந்த ஊரில் ஹெட் மாஸ்டராக இருக்கார். இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் எங்கள் அப்பாட்ட படித்தவங்க. அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ மரியாதை. கடவுளை கையெடுத்து கும்பிட்ற அத்தனை கையும் எங்கள் அப்பாவையும் கையெடுத்து கும்பிடும். ஏன்னா எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும்னு எல்லார் மனசுலையும் பதிய வச்சுருக்காரு எங்கள் அப்பா. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணான்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. கல்வி தான் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லி அது எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டார் எங்கள் அப்பா. சரஸ்வதி, இங்கே காதை தொடுங்க பார்ப்போம். காது எட்டிருச்சு. உங்களை இந்த வருஷம் ஸ்கூலில் சேர்த்துக்கிறோம். புவனேஷ், நீங்கள் காதை தொடுங்க பார்ப்போம். அடடே, காது எட்டிலையே. குழந்தைய அடுத்த வருஷம் சேர்த்துக்கலாமா? இல்லைங்க சார், இந்த வருஷமே ஸ்கூல்ல சேர்த்துக்குங்க சார். அப்படி இல்லைம்மா, 5 வயசு வரைக்கும் குழந்தைய விளையாடணும். காது எட்டுனா தான் பள்ளிக்கூடத்திலேயே சேர்த்துக்க முடியும். அடுத்த வருஷம் சேர்த்துக்கலாம். சரியா? சரிங்க சார். அடுத்த வருஷம் சேர்ந்துக்கிறீங்களா? இப்போ பார்க்குறீங்களா, இவங்க தான் பிரியா, என்னோட பெரிய அக்கா. இவங்க தான் என்னோட 2வது அக்கா கவிதா. இவங்க தான் என்னோட 3வது அக்கா விஜி. இவங்க 4வது அக்கா செல்வி. இவங்களோட வாழ்ந்த என்னோட சந்தோஷமான வாழ்க்கை ஒரே ஒரு ஆளால் கெட்டு போச்சு. வணக்கம் சார், நான் தான் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிற இங்கிலீஷ் டீச்சர் தமிழரசன். உங்க அப்பா ஹெட் மாஸ்டர் இருந்தா என்ன வேணா பண்ணலாமா? அந்த சார் தாடியில எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா? உங்க அப்பா வந்தானே ஷேவ் பண்ணி விட்டார். உங்க அப்பாக்கு ரொம்ப திமிரு தான். அந்த சார் பாவம் தெரியுமா? என்னடா ஸ்கூலுக்கு வந்த அன்னைக்கு இப்படிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஒழுக்கங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை குழந்தைங்க அப்பா அம்மாட்ட கற்றுக்கிறது இல்லை. ஆமாம் சார். பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாட்ட தான் கற்றுக்குறாங்க. அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஆமாம் சார். அப்பா அம்மா கீழே ஆண்டவனுக்கு மேலே நம்மளை வச்சு அழகு பார்க்குறாங்கன்னா அதுக்கு முதல்ல நாம சரியாக இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க நம்ம மட்டும் நல்ல விஷயத்தை மட்டும் தான் கற்றுக்கணும். அதுக்காக தான் நான் அவங்கள கொஞ்சம் மாற்றிக்க சொன்னேன். நம்ம ஸ்கூலில் படிக்கிற பசங்க இங்கிலீஷில் வீக்காக இருக்காங்க. சரிங்க. அதனால தான் இங்கே உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். சரிங்க சார். சார் கிராமம்னாலே வராது சார், விட்டுருங்க சார். உங்கள் ஹெட் மாஸ்டர் என்னோட பண்ணிக்கிறாரு? சார் எங்களுக்கு இங்கிலீஷ் வராது சார், எங்களை விட்டுருங்க சார். அதான் வெள்ளைக்காரனாச்சே தோத்திடுமே சார். அப்பயே சார் இங்கிலீஷ் படின்னு தொல்லை பண்றீங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடியே உயிரை வாங்குறானுங்களே. சார் எனக்கு இங்கிலீஷ் சுத்தமா வராது சார். வேணா சைனீஸ் சொல்லி தரீங்களா சார்? ஐயோ, இங்கிலீஷ் சார் டென்ஷன்ல ஹோம்வொர்க் எழுதிட்டு இருக்காருடி. நீ வேறடி, அவர் விட்டா போதுன்னு ஓடுற பாரு. காலைல நம்ம பண்ண இருக்கு. என்ன சார் வந்த அன்னைக்கு லீவ் லெட்டரா? ரிசைன் லெட்டர். ரிசைன் லெட்டரா? ஏன் சார்? இனி இந்த ஸ்கூல்ல எவனாவது இருப்பானா? இங்க இருந்தா ஏரோடி பைத்தியர் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஸ்கூலா இது? கேள்வியா கேட்கறானுங்க. சார் லெட்டர். என்ன லெட்டர் அது? ஹெச்எம் பொண்ணு பிரியா உங்ககிட்ட கொடுக்க சொன்னா சார்.
பிரியா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அதெல்லாம் நான் இங்கே இருக்கேன் உனக்காக ஓகே உன் தமிழ் குட் மார்னிங் சார். ஹெட் மாஸ்டர் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. எது கோவமா இருக்காரு? தெரியல சார், உங்களை வர சொன்னாரு. என்ன சார் இப்படி பண்ணிருக்கீங்க? சார் நான் இல்லை சார். நீங்க இந்த மாதிரி பண்ணி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். அது உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன். இல்லை சார். ஒரு டீச்சர் இப்படி பண்ணலாமா சார்? இல்லை சார், நான் எந்த தப்பும் இல்லை சார். என்ன இல்லை சார்? என் குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் வரலைங்கிறதுக்காக தான் சார் இங்கே உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணேன். ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையே சார். இங்கிலீஷில் பசங்க ரொம்ப பேசிக்காக வீக்காக இருக்காங்க சார். அதான் சார் கொஞ்சம் டைம் எடுக்குது. பசங்கன்னா அப்படி தான் சார், அவங்களுக்கு படிப்பு வராது, நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பாக சார், நான் பார்த்துக்கிறேன் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இந்த சுப்பையா பாண்டி இருக்கார ஒரு தம்ம கூட நிம்மதி அடிக்க விடுறாரா? பெரிய இம்சையெல்லாம் இருக்கு இவரோட. லாஸ்ட் டைம் முன் பண்ண மாதிரி என்னங்க சார் மேட்ச் பாக்ஸ்? ஏல யாமல இப்படி கத்துறா? அறிவு கட்டவனே. சுப்பையா பாண்டி கால விடுறா. அப்படி எல்லாம் பண்ணுங்க. ஏல எங்க போறா? இங்க நில்ல. சுப்பையா பாண்டி இங்க வராங்கறத பார்த்து எனக்கு சொல்லணும்னா? சரி சார். எதுக்கு எடுத்தாலும் கொரியன் செட் மாதிரியே கத்துறியா? திவ்யா கொஞ்சம் தைரியம் சொல்லுங்க. என்ன உதவி கேளுங்க சார். இல்ல வந்துடா. இன்னும் வரல சார். வரலங்கற சத்தமாவல சொல்லுவா. அறிவு கட்டவனே. நீயே போட்டு கொடுத்து போட்டுக்கல. போய் தொலை. ஒண்ணு பார்க்க சொன்னதுக்கு நானே பார்த்து தொலைச்சிருப்பேன். எப்படி ஆளு காவலுக்கு வச்சிருக்கோம்? ஓகே திவ்யா, கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிடு. ஸ்கூல் பேரை காப்பாத்திக்கிறேன். என்ன ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டாரு. நல்ல மட்டும் நல்லா காட்டு. அவ்வளோ பையொலியிலும் சிரிக்குதே. ஐயோ மாட்டிக்கிட்டேனே. மாயப்பத்தி வேற சிரிக்கலையா இவ? கிழிச்சு நட்ட போறாரு நீ. நல்ல வேலை பின்னால போயிட்டாரு. ஐயோ இந்த பக்கம் வர்றாரு. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஸ்கூல்ல பசங்க முன்னாடி சிகரெட் குடிக்கூடாதுன்னு. திருந்தவே மாட்டேன் நீ. சாக் பீஸ் பிடிக்கிற கையில சிகரெட் இருக்கக்கூடாது, புரிஞ்சதா? உனக்காக காத்திருப்பேன் அன்பு. இந்த சாக்லேட் யாருக்கு தெரியாம இந்த லெட்டரை பிரியா கார்டு கொண்டு கொடுத்துரு. இந்த சாக்லேட். இவங்க ரெண்டு பேரும் லெட்டரில் காதலை சொல்லிக்கிறாங்கன்னு தெரியாமல் சாக்லேட் கிடைக்குதுன்னு ரெண்டு பேருக்கு இடையில நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஒன்றும் இல்லை லாரன்ஸு, நம்ம பிரியாவுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கு. நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. எப்படியாவது அப்பா கிட்ட பேசுங்க, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். அப்பா குளிக்க போனாக்கா குளத்துல விழுந்துட்டாப்பா.
ஆச்சு சார் எல்லா பக்கமும் தேடிட்டு சார் எங்க தேடியும் பாடி கிடைக்கல சார். ஐயா ஐயா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயா. சார் சேத்துல எங்கேயோ பாடி சார் இடிச்சு சார். விடிஞ்சாதான் சார் பாடி கிடைக்கும். அக்கா சத்து போன வருத்தத்தில் எங்கள் அப்பா குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிட்டாருன்ட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பா ஏன் சத்தாருன்ட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா நான் வாத்தியார் கேட்டு வைத்துமா? வாத்தியார்ட்டியா? அக்கா இங்க என்ன? அவருக்கு அப்புறம் தெரியும். ஊருக்கெல்லாம் நான் பாடம் சொல்லி கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு என் பிள்ளை எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. அப்படியெல்லாம் நம்ம பிள்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம அப்படியே வளர்த்துருக்கோம். இன்னும் மாடி நம்புற நம்ம பிள்ளை குளத்தில் கிடக்கான்னு அவன் நம்மளையெல்லாம் விட்டு நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டான். நான் 2 தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு தகப்பனாவும் நான் சரியா என் பிள்ளைய வளர்க்கல. ஒரு ஹெட் மாஸ்டரும் அந்த வாத்தியார் ஒழுக்கமா நடந்துக்க வைக்கல. 2 பேருமே ஏமாத்திட்டாங்க. ஒரு வாத்தியார் படிக்க வந்த பிள்ளைய கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்கிற செய்தி இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி என் உசுறு போயிடணும். அப்பா நானும் வரப்பா. சாக்லேட் எல்லாம் வாங்க மாட்டேப்பா. ப்ளீஸ்ப்பா. தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த தப்புக்கு நீயும் ஒரு காரணமா இருந்திருக்க. என்னைக்காவது அக்காவை பார்த்தீங்கன்னா படிக்க போன இடத்துல வாத்தியார் குருவா பார்க்காம புருஷனா பார்த்தது தப்புன்னு அப்பா சொன்னேன்னு சொல். அந்த வாத்தியாரை பார்த்தேன்னா படிக்க வர பொண்ணுங்களை ஸ்டூடெண்டா பார்க்காம பொண்டாட்டியா பார்த்தது தப்புன்னு அப்பா சொன்னேன்னு சொல். நீ என் கூட வர வேணாம். ப்ளீஸ்ப்பா. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? காதல்ற ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில எப்படி சுனாமி மாதிரி பரட்டி போட்டுருக்கு. இப்ப தெரியுதா? எல்லாரும் வீட்லயும் சாவு வரும். ஆனா ஒரே வீட்டுல அப்பா அம்மா அக்கா எல்லாரும் ஒரே நேரத்தை சத்து பாத்திருக்கியா? நான் பாத்திருக்கேன். அதுக்கு காரணம் அந்த காதல். இப்ப சொல்றேன், எவ்வளவு போல டிஸ்டர்ப் பண்ணுவேன். லவ் பண்ணி பாருங்க. அந்த லவ் நான் பிரிச்சு காட்டுவேன். அப்பா நானும் வரப்பா. ப்ளீஸ்ப்பா. டேய் டியூஷன் வராம இங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ எங்க போயிருந்த? டேய் நான் Facebookல சாட் பண்ணிட்டு இருந்தேன்டா. நீ Facebookல இருக்கியா? டேய் 1000 ஃப்ரெண்ட்ஸ் மேல போயிட்டு இருக்கு. அம்மா நீ Facebookல இல்லையா? எங்க அப்பா நெட் கனெக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறாரா. டேய் நீ ஸ்கூல் புக்க தொறியோ இல்லையோ ஆனா Facebookல கண்டிப்பா தொட்டாகணும். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில இப்ப நெட் கனெக்ஷன் தேவையா? போடா. என்னடா பிரச்சனை? அதை ஏன்டா கேக்குற மாப்ள? அந்த அன்பு சொன்ன கதையை கேட்டு நாங்க ஆளுங்களாம் லவ்வே வேணாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா போன்னு சொல்றாங்கடா. இப்போ எங்கடா இருக்க அவளுங்க? வைஷு மறுபடியும் இங்க வந்துட்டியா?
இனிமே இங்க வந்தனா மிஸ் உன்னை கிள்ளிடுவேன். ஏய் நண்பா, வர வர இந்த ஏணி ரொம்ப ஆடுதுடா. மாஸ்டர் சொல்லி உடையறகுள்ளேயும் டேய் நண்பா, இங்க வா. என்ன? அங்க பாரு. ஏய் இங்க வா. நீ எழுதுனா? நான் எழுதலையே. வேற யாரா எழுதுனது? கமல் மிஸ் எழுதுனாங்க. இது பார், இது பசங்க பிரச்சனை. அதனால தான் வெளியூர்லேருந்து உங்கள் டீம் வர வச்சுருக்கேன். கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும், சரியா? அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஏகப்பட்ட லவ் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான். பக்காவாக ஸ்கெட்சை போட்டு அவனை தூக்கணும். ஹே வைஷு, என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? பலூன் வச்சிருக்க? அதை ஊதி தரணுமா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பலூன் ஊடுற. குடு, நான் ஊதி தரேன். பேசா ஊடி கொடுங்க. பெருசாவா? இன்னும் பேசா. இது போதுமா? இன்னும் பேசா. இன்னும் பெருசாவா? பேசா ஊடுங்க. நான் உனக்கு இன்னொரு நாள் வந்து பலூன் ஊத்துறேன், சரியா? இதெல்லாம் மிஸ்கிட்டலாம் சொல்லிடாத. தப்பிச்சு. ஹலோ பாஸ். என்னடா? என்ன டியூஷன் சென்டர் ஏரியா மாதிரி பிளே சென்டருக்கு வந்திருக்க? அதுக்கு என்னடா இப்போ? ஹலோ பாஸ், உன் கதையை கேட்டேன். இந்த உலகத்துல காதல்னால செத்தது உன் அப்பா மட்டும்தான். ஆனா அந்த அப்பனுனால செத்த காதல் இருக்கு, அது லட்சக்கணக்கில் பாஸ், லட்சக்கணக்கில். பாஸ், காதல் ரொம்ப நல்ல விஷயம், தப்பு பண்ணாது. அது என்னைக்காவது நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப பாஸ். இந்த பால் வச்சுக்க. எல்லா கடையிலயும் கேட்டேன் மிஸ், இந்த ஒரே ஒரு கணேஷ் மிஸ் கிடைச்சது. இதான் நான் கேட்டது. ரொம்ப தேங்க்ஸ்டா மிஸ். உங்களுக்கு கணேஷன்னா ரொம்ப பிடிக்குமா மிஸ்? என்னடா இப்படி கேட்குற? கணேஷ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இந்த வீடு தான் சார். சரி நீ போ. சார் யாரு? என்ன வேணும்? இங்க தமிழரசன். நான் தான் தமிழரசன். அவர் இங்கிலீஷ் டீச்சர். நானும் தான் இங்கிலீஷ் டீச்சர். சாரி, நீங்க. ஓகே தம்பி, பரவாயில்ல. நண்பா சீக்கிரம் கிளம்புவாண்டா. எல்லாம் அப்புறம் சொல்றேன். வாடா டேய், வாடா. விட்றா, எதுக்குடா எழுதிட்டு வர? டேய், நீ ஒரு வாத்தியாரை தேடிட்டு இருக்க. இங்க என்னடான்னா ஒரு குரூப் ஒன்று ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கு. என்னடா சொல்ற? ஏண்டா ஏதோ சின்ன பசங்க லவ் பண்ணி என்ஜாய் பண்றானுங்க, அதை கிடைக்கிறியா நீ? அப்போவே சொன்னேன், கேட்டியாடா? இங்க பருப்ப எப்படி ஓட விட்டுட்டேன்னு. ஓட விடுறாங்க. கெட்டப்ப மாத்திர வேண்டியதுதான். டேய், அவன மாதிரியே இருக்குல்ல? ஏய் தம்பி, உன்னதான்டா. ஏய் கூப்பிடுறல. ஐயோ கூப்பிடுறாங்க, கண்டுபிடிச்சாங்க. ஏய் தம்பி, அண்ணா அண்ணா ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு. அவன்தான்டா. ஏய் போறோம். ஏய் நீ இந்த பக்கம் வராத, நீ துரத்திட்டு வர்றாங்க. ஏய் நீ என்ன யூனிஃபார்ம் போட்டு சுத்திட்டு இருக்க? எல்லாம் உன்னால தான். நான் போய் தொலைடா ஃபர்ஸ்ட்.
ஏய் நீ இதுல என்ன துரத்துற? டேய் நீ யூனிஃபார்ம் போடுறா. நல்ல யூனிஃபார்ம் போடுறா. என்ன உட்றா? டேய் ஏன் ட்ரவுஸ் எழுதுற? ஐயோ. இதுக்குள்ள பூந்துறனே. இன்னும் எல்லா ஏரியாவும் ஒரே மாதிரி இருக்கு. ஏ குமார் யூனிஃபார்ம் எடுத்துட்டு வர புறா புறா வன புறா. பால் போடுறா பால் போடுறா. அங்க என்னடா வெயிட் பால் போடுறா. உனக்கு கூலி கொடுத்தாச்சால அவன் போய் சொல்லு. யார் லவ் பண்ணாலும் டிஸ்டர்ப் பண்ணுவேன். எவ்வளவு லவ் பண்ணாலும் டிஸ்டர்ப் பண்ணுவேன். போடா போய் சொல்றா போ. ஹலோ, நான் தமிழரசன் பேசுறேன். தமிழரசன். ஹலோ, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. நான் தமிழரசன் பேசுறேன் டாக்டர். டாக்டர் பிரியாவுக்கு இன்னைக்கு சாயந்தரம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். பரவாயில்ல டாக்டர். ஈவினிங் 6 மணிக்கு கூட்டு வந்துடுறேன் டாக்டர். எல்லாம் எடுத்து டேய் விட்றா. யாரா நீ? டேய் சட்டை விடுறாங்க. டேய் கையறா. யாரும் ஏறல. விட்றா கையர். யாரா நீ? உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு சட்டை பிடிக்கிற? ஏய் யாரும் ஏகல்றா சொல்றா. டேய் பிரியா. சார் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேன் சார். நீங்கள் கொடுத்த எல்லா ஹோம்ஒர்க்கையும் நான் முடிச்சிட்டேன். ஏன் என்ன அப்படி பார்க்குற? உங்கள் அக்கா என்ன சார்னு கூப்பிட்றானா? என் அன்பை புரிஞ்சுக்கிற நிலைமையிலையும் பிரியா இப்போ இல்லை. உன்னோட கோபத்தையோ ஆத்திரத்தையோ புரிஞ்சுக்கிற அளவுக்கும் இப்போ உங்கள் அக்கா இல்லை. அக்கா ஏன் இப்படி இருக்காங்க? காதலுங்கிற பேரில் உன் குடும்பத்துக்கு நான் கொடுத்த துயரம் இருக்கே, அதுக்கு கடவுளாக பார்த்து கொடுத்த தண்டனை தான் இது. என்ன சொல்கிறீங்க? இப்போவே கூப்பிட்டு போய் கல்யாணம் வைக்கலைன்னா செத்து போயிருன்னு சொன்னா உங்கள் அக்கா. அவளை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி தெரியாமல் தான் கூட்டிகிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் முடிச்ச கையோட உங்கள் அப்பாவை சமாதானப்படுத்தி ஆசீர்வாதம் வாங்கலான்னு தான். தமிழ், இந்த பொண்ணோட அப்பா வாத்தி மொத்த குடும்பத்தையும் கூட்டு போய் தற்கொலை பண்ணிட்டாராடா. அந்த தகவலை கேட்ட அதிர்ச்சியில் அப்படியே சாஞ்சவதாண்டா பிரியா. எல்லாத்தையும் மறந்துட்டா. அன்பு சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா அப்பா ஏதாவது சொன்னாரடா? ஏன் கேட்குறேன்னா, அந்த மனுஷன் சாகும்போது மனசில் என்ன வழியோட செத்துறது இல்லை. உங்கள் அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சுடா. நானும் எல்லா டாக்டர்ட்டையும் கூட்டிகிட்டு போனேன், க்யூராகவே இல்லைடா. மனசில் ஏதோ வைராக்கியத்தோடு செத்து போயிட்டாரா. அதனால தாண்டா இப்படி ஆயிடுச்சு. ஆமாம் சொன்னார். அந்த வாத்தியாரை பார்த்தேன்னா படிக்க வர பொண்ணுங்களை ஸ்டூடெண்ட்டாக பார்க்காம பொண்டாட்டியாக பார்த்து தப்புன்னு அப்பா சொன்னேன்னு சொல். நான் செஞ்ச ஒரே தப்பு அதுதான்டா. உங்கள் அக்காவை கூப்பிட்டு வரும்போது ஒரு வாதியார் பிள்ளையை கூட்டு வர நினச்சனோலையோ, ஒரு வாதியாரோ ஒரு பிள்ளையை கூட்டு வர நான் நினைக்கலடா. என்னைக்கு நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே அந்த வாதியார் வேலையை விட்டுட்டேன்டா. நான்
என்னடா தப்பு பண்ணு? என்ன தூக்கிட்டு வந்திருக்கீங்க? உன் நண்பன் அடியலாம் நினைச்சேன், எங்களால முடியல. அதனால தான் உனக்கு அந்த ஆத்திரத்தில் அடிக்க போறேன்டா. நான் கிட்னா பண்றதுக்கு பெரிய ஆளடா, என்னை விட்டுருங்கடா. ஏய், உன்னை உரத்துக்கு தூக்கின்னு வந்தோம். உன்னை அடிக்கிற அடி அவனுக்கு வலிக்கணும்டா. டேய், அவன் அடிச்சாலே அவனுக்கு வலிக்காதுடா, இல்ல என்ன அடிச்சாலே அவனுக்கு வலிக்க போகுது. உங்க கால்குலேஷன் ரொம்ப தப்பா இருக்கு, என்னை விட்டுருங்க. ஏய் விட்டுறதா, எங்க வழி என்னன்னு தெரியலடா. உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் வடிவேல ஒரு படத்துல மூத்திர சந்தில் வச்சு அடிப்பாங்க தெரியுமா? அது மாதிரி அடிக்கத்தானே அவனை தூக்கிட்டு வந்திருக்கோம். டேய், நீங்க சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. அவர் ரொம்ப நல்லவர், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவார். நான் அப்படியாடா? அவருக்காவது பேச மட்டும்தான் வீக். எனக்கு பில்டிங்கே வீக்ல விட்டுடா. மச்சான் விட்டா பேசிட்டே இருப்பான். மச்சான் விடாத அவனை. மச்சான் விடாத. டேய் அவன் அறா மச்சான். டேய் விடாத, எத்தனை போறான்டா? டேய் கத்துறான் பாரு, வாயிலே குத்துறான் அவனை. டேய் விடாத பாரு. ஏய், உன்னை ஒரு வாரம் வச்சு அடிக்கலான்னு பார்த்தோம். 10 நிமிஷம் கூட தாங்க மாட்டா. செத்துருவ போலகுது, போய் தொலைடா. டேய், வரும்போது தூக்கிட்டு வந்தீங்களா, அதே மாதிரி போகும்போது இறக்கிட்டு போங்கடா. டேய், அந்த கவலை உனக்கு வேணாம்டா. உன்னை தூக்கிட்டு போக தான் நாங்க வந்திருக்கோம். யோ, நீங்களாம் யாரியா? உன்னை புழக்க தாண்டா தூக்கிட்டு வந்திருக்கோம். யோ, அந்த பசங்க லவ்வை டிஸ்டர்ப் பண்ணோம், தூக்கிட்டு போய் வச்சு அடிச்சாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்கு. நீங்க அவங்க அம்மா அப்பா மாதிரி இருக்கீங்க, நீங்க ஏன் தூக்கிட்டு வந்தீங்க? நாட்டுல 2 டைப்ஸ் ஆஃப் காதல் இருக்குடா. ஒன்னு வந்து நல்ல காதல், இன்னொன்னு கள்ள காதல். உன்னை பார்த்தாலே தெரியுது நீ 2ஆவது ரகன்னு. ஏண்டா, எங்களை பார்த்தா லவர்ஸ் மாதிரி தெரியலையா? கால கொடுமைடி. இவ்வளவு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுடா. நீங்களா லவர்ஸாடா? டேய், நல்ல காதல் பண்றது ஈஸிடா. கள்ள காதல் பண்ணி பாரு, அந்த கஷ்டம் தெரியும் உனக்கு. இதுல தத்துவம் வேறையா? இத பத்திலாம் அவனுங்களுக்கு எங்க தெரிய போகுது? தெரிஞ்சிருந்தா போட்டோ எடுத்து போட்டுருப்பானுங்களா? உதய அவனை. ஏய், நிறுத்து. நீங்க நடிக்க வேணாம். உங்க லவ்வெல்லாம் அவன் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன நானே எடுத்துட்டா. எவன் பொண்டாடினாலும் கூட்டிட்டு போங்க, எவன் புருஷனாலும் கூட்டிட்டு போங்கடா. என் முன்னாடி நிக்கல, நான் தமிழ்ச்சியில போய் தொலைலா. என்ன சார் 2 நாளா உங்களை சென்டர் பக்கமே காணோம், என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு நல்ல விஷயம்தான். நம்ம அன்பு அவங்க அக்காவையும் மாமாவையும் கண்டுபிடிச்சிட்டான். அப்படியா? ஆமா. எப்படி இருக்காங்க அவங்க? கிடைச்சிட்டாங்கிறது சந்தோஷம்தான். இருந்தாலும் என்னாச்சு? மொத்த குடும்பமும் அந்த பொண்ணால செத்து போச்சு பத்தியம்மா. அதனால அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வராம அவ பித்து பிடிச்ச மாதிரி இருக்காம்மா. நம்ம அன்பு அடையாளம் தெரியல அவளுக்கு. அவ புருஷனையே சாருன்னு தான் கூப்பிடுறா. இன்னும் அவன் நினைப்புல அவன் வாத்தியார தான் தெரியும். அதான் டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. என்ன பண்ணுதான் தெரியல. சரியா விடுமா? காப்பி சாப்பிடுமா? இல்ல ஒண்ணும் வேண்டாம், உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். வரட்டுமா? சரிம்மா சரிம்மா. சார். என்னம்மா? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சின்ன வயசுல அன்பு அவருடைய அக்காக்கும் மாமாக்கும் சாக்லேட்டும் லெட்டரும் கொடுத்தார்ல. ஆமா. ஸோ அதை இப்போ கூட மறுபடியும் ரிப்பீட் பண்ண சொல்லுங்க சார். எனக்கு என்னவோ அவங்க ரிகவர் ஆயிடுவாங்கன்னு தோணுது. சாக்லேட்? அக்கா, லாரன்ஸ் ஒரு லூசு, லாரன்ஸ் ஒரு மெண்டல், லாரன்ஸ் ஒரு பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? மாஸ்டர், 3 ஒன்று தான் மாஸ்டர். 3 ஒரு ஃப்ளோவுல சொன்னா அதுல ஒரு குரல் பிடிக்கிறதோ? முதல்ல ஒரு வாய் சிப்பு போடல, படிப்புல ஒரு வெங்காயத்தையும் காணும். இல்ல லாரன்ஸ் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் ஒரு இழிச்ச வாயன் மட்டும் நினைச்சுறாங்க. எனக்குள்ள இருக்கிற ஒரு டெரர் பேச பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. சிரிப்பு வருது. சிரிப்பு வருதா? சிரிப்பு போலீஸ் மாதிரி சிரிப்பு மாஸ்டர் நினைச்சிட்டே நீ? நான் ஒரு சீரியஸ் மாஸ்டர். என்ன சிரிப்பு லென்த்தியா போகுது? நக்கலு. இத பாரு, ஒழுங்கா படிக்கல தோலை உரிச்சு தப்பட்ட செஞ்சு விடுவான். ஆமா, இங்க பார், உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஏன் 2 3 சொல்றது? மூக்க கடிச்சு துப்பிருவேன்.
எக்ஸாம் வருது, ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்கல மசாலா அரைக்கிற அம்மில மூஞ்ச வச்சு தேய்ச்சிருவேன். மாஸ்டர் அம்மில அரைக்கிறதெல்லாம் அப்புறம் அரைச்சுக்கலாம், முதல்ல ஒழுங்கா வந்து கிளாஸ் எடுங்க. ஏல இன்சு மோவன ஓங்கி அடிச்சு 1.25 டன் வெயிட். ஆமா, ரத்தம் பூரா சைலண்டா வெளியே போயிரும். ஏய் இங்க பார், எக்ஸாம் வருது, நல்ல மார்க் வாங்கி லாரன்ஸ் டியூஷன் சென்டருடைய பேரை காப்பாத்தல உங்க அவ்வளவு வரையும் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவான். ஆமா, இல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கொலை பண்ணி விடுவோம். மாஸ்டர் மாஸ்டர் உங்களுக்கு ஃபோன். சொல்லுகிறாரா சார்? நம்ம இந்தி மிஸ் பானுமதி இருக்காங்களே, ஆமா, அவங்கள அந்த அபிபயன் கத்தியால குத்திட்டான் சார். யாரு? நம்ம அபிபயலா? ஏண்டா? நல்லா படுறான்னு வான் பண்ணிருக்காங்க சார், அதுக்கு போய் கத்தியால குத்திட்டான் சார். நல்லா படிடான்னு சொன்னதுக்கா கத்தியால குத்திட்டான்? ஆமா சார். நீங்க வேற டென்ஷன் பார்ட்டி, எதுக்கு எடுத்தாலும் பசங்க சும்மா அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அதுக்கு தான் சார் உங்களுக்கு உடனே பண்ண அடிச்சேன். டேய் லாரன்ஸ், சத்தமே போடாத பானுமதி டீச்சரே கத்தியால குத்திருக்கான்னா நீ கொஞ்சம் ஆட்டமா ஆடி இருக்கா? சாப்பிட்டியாடா? பசிக்குதா? என்ன சாப்பிட்ற? பானிபூரி. பானிபூரியா? 2 செட். என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? இல்ல சார், நீங்க எங்க வாத்தியாரோட நல்லவரா இருக்கீங்க சார். டீச்சரை கத்தியால குத்துறது தப்பு இல்லையா? நான் டீச்சரை குத்தணும்னு நினைக்கல சார். பின்ன வேற யாரு? ரிப்போர்ட் கார்டில் சைன் வாங்குறப்பெல்லாம் எங்கள் டேடி என்னை போட்டு அடிப்பார், மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னு. அவரை குத்தலான்னு தான் நினச்சேன், மிஸ் ஆயிட்டாரு. மேக்ஸில் மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னு எங்கள் டியூஷன் மாஸ்டர் அடிச்சுட்டே இருந்தார் சார். அவரை குத்தணும்னு நினச்சேன் சார், அவரு எஸ்கேப் ஆயிட்டார் சார். அப்போ தான் கோவத்தில் ஹிந்தி மிஸ்ஸை குத்திட்டேன் சார். உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் தானே உங்கள் டாடி மம்மி டீச்சர்ஸ் எல்லாருமே படிங்கிறாங்க. அதில் என்னடா தப்பு இருக்கு? அதுக்காக கத்தி எடுத்து குத்திடுவியா நீ? தப்புன்னு தெரியல உனக்கு? அவங்க என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா சார்? சயின்ஸில் நான் 100 மார்க் எடுத்தேன் சார். சயின்ஸ் மிஸ் என்ன பிரில்லியன்ட்னு சொன்னாங்க சார். மேக்ஸில் நான் 50 மார்க் எடுத்தேன் சார். ஆனால் அந்த மாஸ்டர் என்னை முட்டாள்னு சொல்கிறாரு. தமிழில் நான் 100 மார்க் எடுக்கிறேன் சார், அதனால தமிழ் ஐயா என்னை புத்திசாலின்னு சொல்கிறாரு சார். இங்கிலீஷில் 50 மார்க் எடுத்தேன் சார், ஆனால் அந்த மிஸ்ஸு என்னை இடியட்டுன்னு சொல்கிறாங்க சார். ஒரே ஸ்கூலில் 3 சார் வந்து என்னை புத்திசாலின்னு சொல்கிறாங்க சார், 3 மிஸ்ஸு வந்து முட்டாள்னு சொல்கிறாங்க சார். அப்போ நான் யார் சார், புத்திசாலியா முட்டாளா? சயின்ஸில் நான் 100 எடுப்பேன் சார், ஏன்னா எனக்கு சயின்ஸ் நல்லா வருது. சயின்ஸில் நீங்கள் 200 எடுக்க சொன்னாலும் நான் எடுப்பேன் சார். மற்ற சப்ஜெக்ட்லலாம் 100 மார்க் எடுக்க சொன்னீங்கன்னா எப்படி சார் எடுக்கிறது? ஸ்கூலில் நிறைய கேம் இருக்குது சார், ஒரே ஸ்டூடெண்ட் எல்லா கேமும் விளையாடுவானா சார்? அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி சார் மார்க் வாங்க முடியும் சொல்லுங்கள் சார். எனக்கு எது வருதோ அதில் மார்க் வாங்கினேன். இப்போ தான் உன் பிரச்சனை என்னன்னு எனக்கே தெரியுது. ஆமாம், உன் மாஸ்டரால் இவ்வளோ பிரச்சனை இருக்க, ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவரே பிரச்சனை சார். அவரால் உனக்கு என்னடா பிரச்சனை? எங்கள் ஸ்கூல் பேக் இருக்குல்ல சார், அந்த வெயிட்டை தூக்கி பார்த்துருக்கீங்களா? நான் தூக்குனதில்ல, என் பசங்க தூக்கிட்டு போவானுங்க, அதான் நான் பார்த்துருக்குறேன். பாவமாக தாண்டா இருக்கும். ஆமாம், அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் சார்? செம்ம வெயிட்டு சார், முதுகுலாம் வலிக்கும் சார். அதனால அவ்வளோ வெயிட்டை தூக்காமல் இருக்கிறதுக்கு ஹெட் மாஸ்டர் கிட்ட போய் ஒரு சூப்பர் ஐடியா சொன்னேன் சார். என்ன ஐடியாடா? ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது எங்களுக்கு 2 செட்டு புக்கு கொடுத்துருங்க. ஒரு செட்டு புக்கு வந்து நாங்கள் வீட்டில் வச்சுக்கிறோம், இன்னொரு செட்டு புக்கு வந்து கிளாஸில் வச்சுக்கிறோம். வெயிட் தூக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னேன் சார். நல்ல ஐடியா தானே, இதை ஃபாலோ பண்ணலாமே. உங்களுக்கு தெரியுது சார் அது நல்ல ஐடியான்னு, ஆனால் அவருக்கு தெரியலையே சார். அட, எனக்கே அட்வைஸ் பண்ணுறியான்னு சொல்லி 2 நாள் முட்டி போட வச்சார் சார். உனக்கு எந்த சாரையுமே பிடிக்காதா? ஒரு சாரை பிடிக்கும் சார். யாரா அது? ரமணன் சார். ரமணனா? அவர் எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாரு? அவர் வாத்தியார்ல சார். டிவில புயல் வரும் மழை பெய்யுன்னு கரெக்டா சொல்லுவார்ல சார், அவர்தான் சார் ரமணன். அவர் எதுக்குடா உனக்கு பிடிக்குது? அவர் சொல்றதுனாலதான் சார் ஸ்கூல் லீவ் விடுறாங்க. ஸ்கூல் லீவ் விட்டா எங்க எல்லாத்துக்கும் ஜாலி சார். அதனால எல்லா பசங்களுக்கும் ரமணன் சார் ரொம்ப பிடிக்கும் சார். ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் அவர் தான் சார் கடவுள்.
ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க, பசங்க எல்லாரும் கோயில் கட்டி பூஜை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் போய் பார்க்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்டா. எல்லா சப்ஜெக்ட்லேயும் 100 மார்க் எடுன்னு சொல்கிறது உன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வரக்காக. அதை ஏன்டா தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிற? எது சார் திறமை? எங்களை மட்டும் 100 மார்க் எடு 100 மார்க் எடுன்னு அடிக்கிறாங்களே சார். இன்னைக்கு இருக்க எல்லா ஸ்டேட்டோட எஜுகேஷன் மினிஸ்டரும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் 100 மார்க் எடுத்தாங்களே சார். அது மட்டும் இல்லை சார், 100 மார்க் எடுத்து IAS IPS ஆனவங்களாம் கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் ஆகிட்டு இருக்காங்க சார். 40 மார்க் 50 மார்க் எடுத்தவங்க ஃபெயில் ஆனவங்க இவங்கெல்லாம் அரசியல்வாதியாகி சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க சார். எல்லா சப்ஜெக்ட்லேயும் 100 மார்க் எடுக்கிறோம் தான் புத்திசாலிங்கிற சிஸ்டத்தை தூக்கி போட்டு உடைக்க சொல்லுங்க சார். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இப்படியே இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ரொம்ப ரிஸ்க்கு சார். ஏண்டா விட்டா கவர்மெண்ட்டுக்கு ஐடியா கொடுப்ப போல் இருக்கு. வயசுக்கு மாரி யோசிக்கிறியாடா. நல்ல டேலண்டாக தான் இருக்க. ஆனால் தப்பு பண்ணியிருக்க. நான் செஞ்ச தப்பு தான் சார். ஹிந்தி மிஸ்ஸை குத்திடக்கூடாது. வேற வழி தெரியல சார். அவ்வளோ ப்ரெஷர் சார் எனக்கு. என்னையா சொல்ற நீ? ஆமா சார், அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பையன்கிட்ட என்னை பார்த்தா பயமா இருக்கான்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்லிருக்கான், நீங்க எங்க மாஸ்டரோட நல்லவர்னு சொல்லிருக்கான் சார். சின்ன பையன் அப்படியே சொன்னாங்க சார். ஏன்டா ஹிந்தி மிஸ்ஸை குத்துனு இன்ஸ்பெக்டர் கேட்டதுக்கு அதுக்கு அந்த பையன் சொல்லிருக்கான் சார், நான் லாரன்ஸ் மாஸ்டர் குத்த தான் கத்தி வாங்கினேன், அவர் சிக்கல, அதனால தான் இவங்களை குத்துனேன்னு சொல்லிருக்கான் சார். ஆனா நீங்க மட்டும் கிடைச்சிருந்தீங்க, உங்களை கண்ட மேனி குத்திருப்பான் சார். அன்னைக்கு குத்திருந்தானா நீங்க செத்து ஒரு வாரம் ஆயிருக்கு. நிறுத்தியா விட்டா 16 நாள் விசேஷம் வச்சு சொந்தக்காரங்களாம் சோறு வாங்கி போட்டு இருக்க. இது அவன் சொன்னானா இவனா சொல்றானு தெரியலையே. ஏன் தேவையில்லாம இப்படி டென்ஷன் ஏத்துற? ஏல நமக்கு கூட தான் 1000 பிரச்சனை இருக்குல்ல. நம்ம ஸ்கூல்ல கரஸ்பாண்டும் பிரின்சிபாலும் நம்மளை கூப்பிட்டு ஸ்கூல்ல 100% ரிசல்ட் வேணும், என்ன பண்ணுவில தெரியாதுன்னு நம்மளை போட்டு வளர்க்குறான். நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அவரோட கத்தியால குத்த முடியுமா? அது அந்த பயவுளைக்கு தெரிய வேண்டாம். நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்கன்னு ஏத்துக்க தெரியல. அறிவு கட்டத்தனமா பேசியிருக்கான் ஐயா, அறிவு கட்டத்தனமா பேசியிருக்கான். அவன் அப்படி பேசலாமா ஐயா? தப்பு இல்ல சொல்லியா? கட்டிட்டு இருக்க தப்பு இல்ல. நீ என்ன பண்ணுவையா? நீ என்ன மாதிரி ஒரு அப்பாவி வாத்தியார் தானே. ஏற்கனவே உங்ககிட்ட கத்தி கத்தி சாகனம் தானடா கடவுள் சபிச்சு அனுப்பியிருக்கான். இதுல நீங்க கத்தியால வேற குத்தி நாங்க சாகணுமா? படிச்சா படிங்க, படிக்கட்டா போங்கடா. வைஷு இரு, நான் ஊதி தரேன். ஏய் எல்லாரும் படிக்க சொன்னா மேல போய் என்ன பண்றியா? இங்க ஒரு மாமா உனக்கு தான் பலூன் பாரு. கீழே உட்காந்தா டவர் கிடைக்காதுன்னு சொல்லி டவருக்கு பக்கத்திலே உட்காந்து போன் பேச ஆரம்பிச்சாலுங்களா? என்னம்மா வைஷு பாத்தீங்களா சார்? இந்த மாதிரி அன்பு கூட உட்காந்து விளையாண்டுட்டு இருக்க. உனக்காக எவ்வளவு பெருசு ஊதி இருக்காரு பத்தியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லங்க, வைஷு பலூன் ஊத்தி தர சொன்னா அதான். இது என்னன்னு தெரியுமா உனக்கு? உங்களுக்கு இது வேற பலூனா தெரியுதா? சொல்லுங்க. என்னம்மா என்னாச்சு? ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு எமோஷன் ஆகுற? இதுக்குள்ள இருக்கிறது வெறும் காத்துல சார், காத்துல. அன்போட உசுறு. பிள்ளையாரப்பா, சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிற எங்க அப்பா அம்மாவை நீ தான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். கம்ல நிறுத்து. தபார், நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னு சொல்லு, உடனே பாஸ் பண்ண வைக்கிறேன். இந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு மெடல் வாங்கணும்னு சொல்லு, அதை கூட ஓகே பண்றேன். ஆனா உன் டாடி மம்மி பிரச்சனை என்னால் தீர்க்க முடியாது கம்ல. சாரி, டோன்ட் மிஸ்டேக் மீ. என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? முந்தியெல்லாம் ஹஸ்பண்ட் உனக்கு பிரச்சனைனா நேரா எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் ஏதாவது திட்டு வைப்பேன். இப்போ நேரா டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போயிடறாங்க. என்ன பண்ண சொல்றேன்? சாரி கம்லோ. ப்ளீஸ் பிள்ளையாரப்பா. கம்லோ, அவங்க சண்டையை நம்மளால தீர்க்க முடியாது. நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு போ. சொன்னா கேளு. அன்பு நான் தான் அன்பு. அம்மு மம்மு சாப்பிட்டியா? இல்ல போய் சொல்லல. இல்ல 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 அண்ணா சாப்பிட்டியா? இல்ல அந்த பையன் தான் சாப்பிட்டுட்டே இருக்கான். நை சாப்பிட்றான். சரி சாப்பிடலாம் அச்சுவ. எனக்கு அழுகு வந்துச்சு. அவ்வளோ சும்மா அடியில சும்மாவா? சும்மா இல்ல. அப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா காய்ச்சல் வந்துடும். அப்ப
அப்புறம் டாக்டர்கிட்ட போனா டாக்டர் ஊ போடுவாரு. ஓ டாக்டர் ஊசி போவாளா? அப்ப வேணா. கிண்ணம் சாப்பியா? வேணாவா? போடா. இன்னொரு முடிச்சு போடு. ஏய் என்னடா இது? நீயே கேளு. டே அன்பு, எதுக்குடா லூஸ் மாதிரி கையில் உள்ள அரணாகர் கட்டிட்டு இருக்கா? தப்புடா. பவர்ஃபுல் கார்ட்ஸ். இதோட வேலை தெரியுமா உனக்கு? இதை பார், இது பாதாள மாரியம்மன், இது பண்ணாரியம்மன், இது பெரியபாளையத்தம்மன்டா. இதை பார், இது சென்னிமலை முருகன் கோயிலில் வாங்கினதுடா. உனக்கு என்னடா தெரியும்? அவ கழுத்துல ஒரே ஒரு கயிறு ஏறணுன்றக்காக என் உடம்பு ஃபுல்லாக கயிறு கட்டிக்கொண்டா. இதை பார், இது என்ன தெரியுமா? மணக்குள்ள விநாயகர். இவரோட பவரே தனி. இவர் இன்னைக்கு என்னோட லவ்வை சக்சஸ் பண்றாரு பாரு. குரு யார் செக் பண்ணியாச்சா? செக் பண்ணியாச்சு. டிக்கெட் போடலாமா? டிக்கெட் போடுங்க. சரி. குரு அண்ணே, குரு அண்ணே. இந்தாங்க சிடி. என்னப்பா சிடி இது? எல்லாமே லவ் சாங்ஸ்னே. சரி, சிக்னல் கொடுக்குறேன், நீங்க போடுறீங்க. என் ஆளுக்கு லவ்வை கன்வே பண்ற வரைக்கும் விட போறதே இல்லை. போட்டுறேன். ஏன் ஃபோன் பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ற? நானும் என் பொண்ணு நிம்மதியா இருக்கிறது பிடிக்கலையா உனக்கு? அதான் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. எங்கேயாவது போய் செத்து தொலைங்களேன். நானா நிம்மதியா இருக்கேன். ஏன் இப்படி என் உயிரை எடுக்கிறீங்க? எனக்கொரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி என்ற மாதிரி, நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைங்கிரி. உன்முகம் பார்க்க தோன்றினாய், பூக்களை பார்த்து கொள்கிறேன். பூக்களின் காதில் மெல்லமாய் உன் பெயர் சொல்லி பார்க்கிறேன். எனக்கொரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி என்ற மாதிரி, நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைங்கிரி. உன்முகம் பார்க்க தோன்றினால் பூக்களை பார்த்து கொள்கிறேன். பூக்களின் காதில் செல்லுமாய் உன் பெயர் சொல்லி பார்க்கிறேன். மேகமது சேராது, வான்மழையும் வாராது, தனிமையில் தவித்தேனே, உனைய நீளைத்தேனே. கமலு சாப்பிட்டியா? எனக்கு பசிக்கல. கமலு சொன்னா கேளு. எம்டி ஸ்டமக்ல இருக்காரு, அல்சர் வந்துடும். பசிக்கல பிள்ளையாரப்பா. உன் ஃப்ரெண்டு நான் சொல்றேன்ல, கேட்க மாட்டியா? போய் சாப்பிடு. ஓகே ஓகே, நான் சாப்பிட்றேன். I love you. Na 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 na. வேறொன்றுமில்லை வேறொன்றுமில்லை வேறொன்றுமில்லை, காதலை தவிர காதலை தவிர வேறொன்றுமில்லை. டே அன்பு, இன்னைக்கும் நீ கொடுத்த டைரி ஓபன் பண்ணி பார்க்கல, நேரா போய் லவ் சொல்றா.
இவன் இந்த ஜென்மத்தில் லவ் சொல்ல மாட்டான்டா. டேய் மச்சி, இன்னையோட உன் லவ் ட்ராமாக்கு ஒரு எண்டு கார்டு போடு. விடிஞ்சா லவ்வர்ஸ் டே, ஒழுங்கா போய் உன் லவ் சொல்லு. இருடா, எல்லாருக்கும் காதல் கிடைச்சக்கு அப்புறம் தான் காதலை தினம் கொண்டாடுவாங்க. எனக்கு காதலை தினத்தன்னைக்கு தான் காதலே கிடைக்க போகுது. அன்புண்ணா யாருன்னு நாளைக்கு தெரியும். மம்மி டைம் ஆச்சு, டிஃபன் ரெடியா இல்லையா? என்ன தைரியம் தான் நீ வீடு தேடி வந்திருப்ப? ஏய், நான் உங்களுக்கு குடும்பத்துல வரலடி. கோர்ட்டு பாஞ்சா பிள்ளை என் கூட இருக்க சொல்லிருக்கு. நான் அவளை கூட்டு போத வந்திருக்கேன். கோர்ட் சொன்னா என் பொண்ணை உன் கூட அனுப்பிச்சிடுவேன் நானு. கோர்ட்டுக்கா நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். ஏய், வீணா பிரச்சனை பண்ணாத. நீங்க குழந்தைகளை பாத்துங்க, நான் வெளியில போயிட்டு வந்தேன். சார், அன்பு அங்கிள், எதுக்கு இந்த பலூன்? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல என் கமலிக்கு பிரசன்ட் பண்றதுக்காக வாங்கிட்டு ஃப்ரெண்டா சொல்லலாம். லூசா நீ? ஏன் பலூனை போய் கடையில வாங்குனியா? ஆமா. என்ன ஆமா? இதுல இருக்க காத்த முதல்ல இறக்கி விட்டு நீ ஃப்ரெஷ்ஷா ஊது. ஏன்? ஏன்னா இது வெறும் காத்து, நீ ஊதுனா உன் மூச்சு காத்து. ஒழுங்கா பிள்ளை அனுப்பி வை. அத மீறி உன் கூட அனுப்புனா அவளை விஷம் வச்சு கொன்னாலும் கொல்லவனே தவிர உன் கூட மட்டும் அனுப்ப மாட்டேன். நீ அடி கொள்றது. எனக்கு என் பிள்ளை இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா நானே அவளை ஆள வச்சு கொண்டு விடுவேண்டி. கமலி, இதோ வந்துட்டேன். என்ன பாயிண்ட் வந்தாச்சா? பாயிண்ட் வந்துட்டோம். இந்தா. கமலி, பூச்சி மருந்து எதுக்குடி? கடகரம் 1000 கேள்வி கேட்டான். இதை வாங்கிட்டு வரக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டி. வீட்டுக்குள்ள பூச்சி தொல்லை அதிகமா இருக்கு, அதான். அப்படியா? என் அன்பு என்னை எவ்வளவு நேசிச்சிட்டு இருந்தான்னு தெரியாமலேயே நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன். என் அன்பு செத்து போய் ஏன் சாவை தள்ளி போட்டிருக்கான். அதனால அவனுக்காக அவன் நினைவுகளை சுமந்து கொஞ்ச நாள் நான் வாழ போறேன் பிள்ளையார்ப்பா. அம்மாடி, காதல்ங்கிறது உனக்கு ஒரு வழியை கொடுத்துருக்கு, அதே மாதிரி அன்புக்கும் ஒரு வழியை கொடுத்துருக்குமா. என்ன, அவனுக்கு அது ரணமா இருக்கு, உனக்கு அதுவே மருந்தா இருக்குமா. கடவுளோட திருவிளையாடல் விட காதலோட திருவிளையாடல் ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா.
அம்மாடி, பெத்த தாயா இருந்தா கூட செத்து போயிட்டான்னு வையேன் 10 நிமிஷத்துல டெட் பாடின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா என்னைக்கோ செத்து போன ஒருத்தனை உசுரா நினைச்சு இன்னைக்கும் மனசுல வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க பத்தியா? உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா? யாருமே கவனிக்கல. சாக்லேட் வாங்கணும். ஹாய் கண்ணுகளா, உங்க மிஸ்ஸுக்கு இன்னைக்கு உடம்புக்கு முடியல, ரெஸ்ட்ல இருக்காங்க. அவங்கள நாம டிஸ்டர்ப் பண்ண கூடாது, சரியா? ஒரு நாள் முதல்வர் மாதிரி நான் ஒரு நாள் மாஸ்டர். டார்ச்சரா? ஏல இங்க வரு. ஏன் சென்டர்ல அந்த வளர்ந்துகிட்ட பையுளி என்னைய பாடப்படுத்துறானுல, அந்த மாதிரி நீங்களும் என்னைய படுத்தப்படாதுல. சத்தம் போட்டா எனக்கு அலர்ஜி. நீங்க முதல்ல சத்தம் போடாதீங்க மாஸ்டர், எங்களுக்கு அலர்ஜியா இருக்கு. டஸ்ட் அலர்ஜி மாதிரியே சொல்றாள. ஒரு நாள் தாக்கு பிடிச்சிடலான்னு பார்த்தா 1 மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியாது போல இருக்கு. ஒரு மனுஷனோட எவ்வளவு பெரிய துயரத்தையும் மாத்துற சக்தி காதலுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு. நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா மிஸ்? பண்ணிருக்கேன். யார? லவ்னா அன்பு தானே, சோ அதனால எனக்கு அன்புனா ரொம்ப பிடிக்கும். அன்புனா ரொம்ப பிடிக்குமா மிஸ்? அன்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். I love you. Na 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 na. வேறொன்றுமில்லை வேறொன்றுமில்லை வேறொன்றுமில்லை, காதலை தவிர காதலை தவிர வேறொன்றுமில்லை. பிள்ளையாரப்பா, இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சந்தோஷமான வாழ்க்கை என் அன்பு எனக்கு போட்ட பிச்சை. அப்பா, உங்களை நான் இழந்ததுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையோ எனக்குன்னு ஒரு சந்தோஷத்தையோ நான் நினச்சி கூட பார்த்ததில்லப்பா. அவன் என் மேலே வச்சிருந்த அன்புக்காக தான் அவனுடைய நினைவுகளை சுமந்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். சந்தோஷம்னா என்னன்றத என் அன்புக்கிட்ட தான் இந்த கொஞ்ச நாளில் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு வாழணும்னு ஆசை வந்திருக்குப்பா. காதல்ன்ற ஒரு விஷயம் எனக்குள்ளே வரும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லப்பா. இனிமே எனக்கு வாழணுன்ற ஆசையே இல்லை. இன்னைக்கு தான் என் வாழ்க்கையோட கடைசி நாள். இன்னிலேருந்து இப்போ என் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. மிஸ் மிஸ் என்ன ரோஹித்? மிஸ், நாளைக்கு மாஸ்டர் எங்கள் எல்லாரையும் அண்ணா டவர் கூப்பிட்டு போகிறாங்க மிஸ். உங்களையும் குழந்தைங்க எல்லாரையும் மாஸ்டர் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க மிஸ். சரி, வரோன்னு சொல்லு. ஓகே மிஸ். சரி. பிள்ளையாரப்பா, என்ன காரணத்துக்காக என் சாவை இன்னொரு நாள் தள்ளி போடுற? பாத்து பாக்கடா, சாவு மேல யாராவது ஐயா
அன்பு இந்த 7:30 நம்மளால மேய்க்க முடியாது. நீ போய் கொஞ்சம் பாத்துக்க போ. சரி. இல்ல நீ போல. நீங்க போறது மண்டே உடைச்சு போல. மாட்டனடி உன் ஒய்ஃப் கிட்ட. சைஸ் என்பது. ஆமா நீ ஏன் மோப்பம் முடிச்சிட்டு இருக்க? குழந்தைங்க விளையாடுறதுல போய் பார்க்க வேண்டியதானே? குழந்தைங்க விளையாடுறத பார்க்க வரல லாரன்ஸ், உன் திருவிளையாடல பார்க்க வந்தேன். ஐயோ இன்னும் சந்தேகம் தெரியலையா? யோ கர்ணகரா நீ வார்மியா போலீஸ்ல மோப்பட்டாக்க இருந்து போலோ. டேய் நண்பா, டேய் என்னடா வளைச்சு மிஸ்ஸ போட்டோ எடுத்துட்டு இருக்க? வா சொல்றேன். ஏய் என்னடா வாடா. நில்லு ஓடாத. டேய் லாரன்ஸ் உண்மையை சொல்லு, அந்த ஸ்வேதா பார்க்க சார் வரல இல்லையா? ஆமா நீங்க யாரு? நான் தான் ஸ்வேதா சார், ஸ்வேதா. ஐயோ இதுல ரிப்பீட் வேறயா? லாரன்ஸ் நான் கேட்டப்பல அந்த ஸ்வேதா குழந்தைன்னு சொன்னீல, இந்த குந்தாணி தான் அந்த குழந்தையா சார்? இதான் வீட்ல இருக்க ராட்சசியா? இதெல்லாம் எதுக்கு சார் பார்க்க கூட்டி வரீங்க? குளிச்சு விட்டாலே லாரன்ஸ் உண்மையை சொல்லு. லாரன்ஸ் நான் ராட்சசியா? என்னடா காதல்ன்ற ஒரு வார்த்தை எனக்கு பிடிக்கும் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லடா. ஆனா இப்ப அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அதுக்கு காரணம் கமலிடா. டேய் நண்பா, நீ லவ் பண்ற என்னால நம்பவே முடியலடா. நான் செத்துக்கிறேன்டா உங்க 2 பேர்த்தையும். கவலையப்படாதடா. இப்பவே உன் லவ் நான் மிஸ்கிட்ட போய் சொல்றேன்டா. டேய் சொன்னா கேளுடா. ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு காயம் இருக்கு. நீ வேற போய் அவசரப்பட்டு ஏதாவது சொல்லி அவங்கள மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணிடாதடா. கொஞ்சம் பொறுமையா இரு. நண்பா லவ் சொல்றதுக்குலாம் லேட் பண்ண கூடாது. கமலி மிஸ் லவ் பண்றல அப்புறம் என்ன பிரச்சனை? டேய் கமலி எனக்கு லவ் இருக்கு, ஆனா அது இப்ப சொல்ல வேணாம். அதுக்குன்னு ஒரு டைம் வரும்டா. டேய் சொல்ற மிஸ் லவ் பண்றியா நீ? நான் போய் மிஸ் கிட்ட சொல்றேன். டேய் நின்றா. டேய் ரோய் அதெல்லாம் ஒண்ணுடா. டேய் சொன்னா கேளுடா. டேய் யாரும் லவ் பண்ணலடா. டேய் பிளாட் பேசுறடா. சொன்னா கேளு. டேய் குட்டி பசங்க நில்லுடா. டேய் ஓடாதீங்கடா. சொன்னா கேளுடா. டேய் அப்பலாம் ஒண்ணும் இல்லடா. டேய் ஓடாதீங்கடா, மாஸ்டர் சொல்லிடுவேன். ஓ நல்லா ஒண்ணாலே 4 மணி நேரம் ஆகுமே. டேய் நில்லுடா. டேய் ஐயோ நம்ம பொறுக்களையும் ஜோலியை முடிச்சுட்டாங்களே. ரகசியத்தை இவ்வளவு மேல வந்தா பேசுறது. இல்லடா ரோஹித் வேகமா போய் மிஸ் கிட்ட சொல்லு. டேய் ரோஹித் நில்றா. டேய் ஓ மரிக்காத ஓடுற இல்ல பிரிக்க வேண்டியதானே? ஏல இவ அப்படி இல்லதே நான் தப்பிக்க முடியாம நடக்க அறிவு கட்டவள. உனக்கு என்ன பிரச்சனை? மாஸ்டர் அன்பு மிஸ் லவ் பண்றேன்னு என்ன சொல்லிட்டு இருந்தானா, அந்த பிள்ளைகளை ஒட்டி கட்டிட்டு போயிட்டு மிஸ் கிட்ட சொல்ல போது வேமா அவங்க தடுத்து நிறுத்தலாம். விடுமா அட விடுமா. அவர் முனி 3ஆம் பாகத்துல இருக்காரு. டேய் ராகுல் அன்பு மிஸ் லவ் பண்றான்டா. என்னது அன்பு மிஸ் லவ் பண்றான்? ஐயோ எல்லாரும் கிளம்பிட்டாங்களே. டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் வேணாம்டா. புள்ள நக்க வச்சு விட்டாளுங்களே. டேய் மிஸ் கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணுடா. மிஸ் அன்பு லவ் பண்றாரா? அன்பு லவ் பண்றாரா? லவ் பண்றாரா? பசங்க ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்லிட்டாங்க.
இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்குள்ள எவ்வளவு காயம் இருக்கு. அதெல்லாம் மீறி நீங்க லவ் பண்றீங்கன்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட உங்களுக்கு காதல் வந்ததுக்கு நான் காரணமா இருக்கிறேன்றதை நினைக்கும் போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னால உங்களை காதலிக்க முடியாது. என் அன்போட நினைவிலேயே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. நீங்க ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. ஹலோ, ஒரு நிமிஷம். உங்களால் என் லவ் அக்செப்ட் பண்ணிக்க முடியலண்ணா விட்டுருங்க. ஆனால் அதுக்காக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, செத்து போன ஒருத்தனையும் நினச்சிட்டு உங்களால் வாழ முடியும்னா உசுரோட இருக்கிற உங்களை நினச்சிட்டு என்னாலையும் வாழ முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சார் என்ன சார் நான் சொல்றது புரியுமா? அவன் சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? நீ கொஞ்சம் யோசித்து பாரு. டேய் நண்பா, ஒரு நிமிஷம். நீங்க எப்பயுமே செத்து போனாதான் லவ் பண்ணுவீங்களா? உயிரோட இருக்கிற யாரும் லவ் பண்ண மாட்டீங்களா? சொல்லுங்க மிஸ். அன்பு பாவம் மிஸ். அந்த அன்பை தான் லூஸ் பண்ணிட்டீங்க. இந்த அன்பை லூஸ் பண்ணிடாதீங்க மிஸ். இன்னொரு தடவை மிஸ் பிறக்க போறோம். காதலை
உலகின் 7 அதிசயங்களும் அதிசயங்கள் அல்ல. காரணம், அவை அனைத்தும் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டவை. இயற்கை நமக்கு தந்த ஒரே அதிசயம் காதல் மட்டுமே. காதலை தவிர வேறொன்றுமில்லை. வேறொன்றுமில்லை 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 காதலை தவிர வேறொன்றுமில்லை 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 காதலை தவிர